அனைவருக்கும் வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடை 173வது நிகழ்ச்சி. தமிழ் செம்மல் கேஜிஆர் அவர்களும் திரு நெல்லை தீபன் அவர்களும் இணைந்து நடத்தும் இந்த நிகழ்ச்சியில் முதலில் தமிழ் வாழ்த்து பாட ரமணி அம்மா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பார், தமிழ் எங்கள் இளமைக்கு பார், இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள், இன்ப தமிழ் நல்ல கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். நன்றி, வணக்கம். தொடருங்க ஜெயலட்சுமி அம்மா, மைக் அன்மியூட் பண்ணுங்க. சாரி, ரொம்ப அருமையா ரொம்ப சிறப்பா பாடினீங்க ரமணியம்மா. வணக்கங்களும் நன்றிகளும். இந்த வெள்ளி இலக்கிய மேடை 173வது நிகழ்ச்சியில் தமிழ்ச்செம்மல் கேஜிஆர் அவர்கள், திரு நெல்லை தீபன் அவர்கள் நளவேந்தன் வரலாறு, நலவெண்பா 400, புகழேந்தி கவிச்சாறு, பூந்தமிழின் தேனாறு இந்த நிகழ்ச்சியில் தமிழ் வாழ்த்து பாடிய ரமணி அம்மாவை வருக வருக என வரவேற்கிறோம். வரவேற்பது என்பது தமிழர் பண்பாடு. இன்று இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் திருக்குறள் விளக்கம் அளிக்க இருக்கும் கவிஞர் பிரபாவதி ராஜா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். தமிழ்ச்செம்மல் கேஜிஆர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நமக்கெல்லாம் கேஜிஆர் ஐயா எடுத்துக்கூறும் நலன்பா உரை விளக்க உரைக்கான வேண்டிய பாடல்களை கண்ணில் படும்படியாக அழகாக எடுத்து காட்டும் நெல்லை தீபன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இன்னும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து சான்றோர்கள், பாப்பையா ஐயா, சங்கராம்பாள் அம்மா, விசாலம் சுவாமிநாதன் அவர்கள், கவிமாமணி லிங்கராச ஐயா அவர்கள், தர்மலிங்கம் ஐயா, முனைவர் செந்தில்குமார் ஐயா, டாக்டர் சரஸ்வதி அவர்களும், இன்னும் இத்திரையில் தெரிந்த பெயர்களை கூறிவிட்டேன். இன்னும் வரவிருப்பவர்களையும் இந்நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்று, அடுத்ததாக திருக்குறள் விளக்கம் தர அன்பு தோழி பிரபாவதி ராஜா அவர்களை அழைக்கிறோம். அவரை பற்றிய சிறு குறிப்பு. பெயர் பிரபாவதி ராஜா, MA BEd படித்துள்ளார். இருப்பிடம் ஹைதராபாத். TRS சர்வதேச பள்ளியில் சமூகவியல் துறை சிறப்பு ஆலோசகராக பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றவர். எழுத்தாளர், கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர். அறிந்த மொழிகள் இவருக்கு தெரியாத மொழிகளே இல்லை என்று கூறலாம். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், இந்தி, சமஸ்கிருதம், டச், ஜெர்மன் என்ற மொழிகளும். தமிழ் பணி ஜெர்மனியின் தமிழருவி வானொலியில் செவ்விலக்கியங்களில் செந்தமிழ் தேன் நிகழ்ச்சியை உருவாக்கி 15 வாரங்கள் ஒளிபரப்பினார். தற்போது அரங்கனும் ஆழ்வார்களும் என்ற தொடரை வழங்கி வருகிறார். லண்டன் PSSM தமிழ் ஐரோப்பா வானொலியில் சிந்தனை துளிகள் நிகழ்ச்சியில் சிறப்பு சொற்பொழிவாளராக பங்கேற்று வருகிறார். எழுத்து பணி தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம் ஆகியவற்றிலும் சிறப்பாக விளங்கி வருகிறார். அம்மா அவர்களை திருக்குறள் விளக்கம் வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா.
அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடையிலே திருக்குறளுக்கு என்று ஒரு பகுதி தினமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் திருக்குறள் ஒரு நீதி நூல், ஒரு பொது மறை நூல். அதை அனைவரும் அறிவோம். அதனை நாம் கற்றுணர்ந்து வாழ்விகளில் கடைபிடிக்க நாளும் சிறக்கும், நன்மை பெருக்கும், வையம் தழைக்கும் என்ற பொருளிலே வெள்ளி இலக்கிய மேடை திருக்குறளை முன்வைத்து இன்று நடத்தி வருகிறது. இலக்கிய திரு ராஜேந்திர பாபு ஐயா அவர்களுக்கும், தீபன் ஐயா அவர்களுக்கும், ஜெயா மணிகண்டன் அருமையாக நெறியாட்சி செய்து வந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய குரலிலே பொருட்பாலிலிருந்து 2 பாடல்களை எடுத்துள்ளேன். கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. அருமையான எளிய குரல், வலிமையான கருத்துக்கள். கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. நிலத்திலே ஓடுவதற்குரிய வலிய சக்கரங்களை கொண்ட பெரிய கடலில் ஓடா. ஆனால் கடலில் ஓடும் கப்பல்களானது நிலத்தில் ஓட மாட்டா. இதில் நாம் அறிந்து கொள்ள இருப்பது என்ன என்றால், நம்முடைய வலிமையையும் திறமையையும் அறிந்து எந்த இடத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும், செயல்பாட்டிற்கு உரிய இடம் என்ன என்று தேர்ந்தெடுத்து அதன்படி நடப்பதே சிறப்பு என்பதை இங்கு எடுத்துக்காட்டாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஓடும் மரக்களத்திலான படகு நிலத்தில் எவ்வாறு ஓட முடியும்? அதுபோல பெரிய சக்கரங்களை கொண்ட தேரானது நிலத்தில் அருமையாக ஓடும், ஆனால் செலுத்த முடியும். அதுபோல ஒவ்வொரு திறன் அறிந்து நாம் எங்கு செயல்பட வேண்டும், எங்கு செயல்பட்டால் நாம் வெற்றிகளை பெறலாம் என்பதை ஆழ்ந்த கருத்துக்களை கொண்ட எளிமையான குரல். இங்கே ஒரு கருவியை நாம் எடுத்துக்கொண்டோமானால் அதன் பயன்பாடு என்ன என்று அறிந்து அதற்குரிய இடத்திலே நாம் பயன்படுத்தலாம். அதுபோல ஒரு செயலை எடுத்துக்கொள்ளுமானால் எந்த இடத்தில் அந்த செயல்பாடை நாம் செய்யும் போது அது வெற்றியை தரும் என்பதை உணர்ந்து அதற்கான செயல்பாடை செய்ய வேண்டும். இதற்கு ஒரு சிறிய கதையை நாம் எடுத்துக்கொண்டோமானால், கடற்கரை கோயிலில் வருடாந்திரமாக ஒரு பெரிய திருவிழா நடைபெற்றதாம். அன்று ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு தேர் நகரும் போது குரலில் எழுப்பினார்களாம். அந்த கோயில் அருகே கடலில் இருந்த ஒரு தோணி இந்த நிகழ்ச்சியை பார்த்து பொறாமை கொண்டதாம். இந்த தேர் எவ்வளவு இருக்கிறது, எத்தனை பெரிய சக்கரங்கள், எத்தனை மக்கள் இழுத்து செல்கிறார், நிலத்தில் இருந்தால் இவ்வளவு புகழ் பெற்றிருப்பேன் வருந்தியதாம். சில நாட்கள் கழித்து கடலில் படகு போட்டி நடைபெற்றிருக்கிறது. இந்த கரை தேரானது அந்த படகு போட்டியில் அந்த தோணி எவ்வளவு வேகமாக செல்கிறது. நான் ஆண்டுக்கு ஒரு நாள் மட்டும்தான் மக்களால் தேர் இழுக்கப்பட்டு கொண்டாடப்படுகின்றேன், ஆனால் தோணி ஆண்டு முழுவதும் கடலில் நிற்கிறதே, அதற்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று தோணியை பற்றி நினைத்து கொண்டதாம். இருந்தால் பெருமை அடைவேன் அல்லவா என்று நினைத்ததாம். இரண்டும் தங்கள் விருப்பத்தை மாறி மாறி தெரிவித்ததாம் வாயு பகவானிடம். வாயு பகவான் என்ன செய்தாராம், எவ்வளவு அறிவுரை கூறினானாம். உங்களது திறமை இங்குதான் இருக்கிறது, அவரவர்கள் திறமையை காட்ட அந்தந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று. இருவரும் ஒப்புக்கொள்ளவில்லையாம். நீங்கள் விரும்பியதை அனுபவித்தே உணருங்கள் என்று கூறி இருவருக்கும் இடமாற்றம் செய்ய அனுமதி அளித்தாராம். ஒரு நாள் பெரும் புயலாக வீசி இருக்கிறார். வாயு பகவான் புயல் வீச கோவிலில் இருந்த தேர் கடலுக்குள் உருண்டு விழுந்ததாம். ஆனால் அதன் பெரிய சக்கரங்கள் மணலில் புதைந்து நீரில் ஓட முடியாமல் நின்று தத்தளித்ததாம். அதே சமயம் ஒரு பெரிய அலை வந்து தோணியை நிலத்தில் வீசி எறிந்ததாம். நிலத்தில் அது ஓட முடியாமல் உடைந்து நின்றதாம். அப்போது வாயு பகவான் சிரித்து கொண்டாராம். ஒவ்வொன்றுக்கும் தகுந்த இடம் என்று உண்டு, அதை நீங்கள் பெற்றுக்கொண்டாலும் அதை அனுபவிக்க தெரியவில்லை. இங்கிருந்து அங்கு, அங்கிருந்து இங்கு என்று மாற்றலினால் தங்கள் திறமையை இழந்து தங்கள் பலன் அடையாமல் தாங்கள் மதிப்பையும் இழந்து நின்றதாக அந்த ஒரு சிறுகதை நமக்கு காட்டுகின்றது. யாருமே அவருக்கு ஏற்ற களத்தில் இருந்தால் செயலாற்றினால்தான் பாதுகாப்பு, வெற்றி தோல்வியும் அதற்கு பிறகுதான். எவ்விடத்தில் எச்செயலை செய்தால் அது கூடாது, அவ்விடத்தில் அதை செய்யக்கூடாது. எவ்விடத்தில் எச்செயலை செய்தால் வெற்றி பெறுமோ அவ்விடத்தில் அதை செய்ய தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இக்குறள் நமக்கு உணர்த்துகிறது. இதை நாம் ஒரு கண்ணதாசன் பாடலிலே காணலாம். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே,
கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. இந்த பாடல் நமக்கு சற்று விளக்கத்தை தருகின்றது. இதை மூதுரையில் 16வது பாடலாக ஔவையார் தெரிவித்திருக்கிறார் என்பதை ஒரு உதாரணமாக நாம் எடுத்து பார்க்கலாம். அடக்கமுடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்கவும் கருதவும் வேண்டார், மடைத்தலையில் ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. இதை எனது தாயார் ஒரு பாடலாக பாடுவார். அடக்கமுடையார் அறிவிலார் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா, மடைத்தலையில் ஓடு மீனோட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு என்று அவர்கள் பள்ளியில் படிக்கும் போது அப்படி பாட கற்றுக் கொடுத்தார்களாம். அடக்கமுடையார் அறிவிலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டா மடைத்தலையில் ஓடு மீன் ஓட உருமீன் உருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு. தன் அடக்கத்துடன் இருப்பவரை பார்த்து இவர் அறிவில்லாதவர் என்று எண்ணி அவரை வெல்ல நினைக்கவும் கூடாது. நீர் பாயும் மழை வாயிலில் சிறிய மீன்கள் ஓடும் போது வாட்டத்துடன் பார்த்து கொண்டிருக்குமாம் கொக்கு. பெரிய மீன் வந்ததும் கவ்விக்கொண்டு போய்விடுமாம். அதுபோல வலிமையுடையவரின் அடக்கம் கூட அது ஒரு சிறந்ததான வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிறது என்பதை நாம் உணரலாம். அடுத்த குறளாக நான் எடுத்துக்கொள்வது இதில் நாம் நிறைய கதைகளை கூட சொல்லலாம். மன்னன் தன்னுடைய இடத்தில் இருக்கும் வரை யாராலையும் அவனை வெல்ல முடியாது. வால்பாரி கதையிலே நாம் இதை கண்டிருக்கிறோம். தன்னுடைய இடம் விட்டு மற்றவர்களுக்கு இறங்கி வந்து வேறு இடத்திலே அவன் போர் புரியும் போதுதான் அவன் தோற்கடிக்கப்படுகிறான் என்பது இதற்கு ஒரு உதாரணமாக கூறலாம். அடுத்த குறள், ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை. நம்மை வருத்தும் துன்புறுத்தும் இகழும் வெறுக்கும் அழிக்க நினைக்கும் பல தண்டிக்கும் இயல்புடைய ஒருவரிடம் அவருடைய சினத்திலும் பகையிலும் இருப்பதே பொதுவான பதிலாக இருக்கும். ஆனால் பிறரை அத்தகைய கொடுமையான குணங்கள் உடையவரத்தை இருந்தும் நாம் தாட்சணியத்துடன் பொறுத்து மன்னித்து சகித்து நாம் வாழ்வதே சிறந்த பண்பு என்று கூறுகிறது. இது நாம் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னயம் செய்து விடல் என்ற குறளின் நீட்சியாகவும் கொள்ளலாம். நம்மை வெறுக்கும் அவரை நாம் மன்னிக்கும் குணத்தோடு இருக்கவில்லை என்றால் நாம் தான் ஒரு காழ்ப்புணர்ச்சியில் சிறையில் அகப்பட்டுக் கொள்வோம். நாம் வாழ்க்கைகளை பார்த்துக் கொள்ளலாம். ஒருவரை பற்றி நாம் கோபம் அவருக்கும் நமக்கும் ஒரு சின்ன தகராறாக இருந்தாலும் அவரையே மனதில் நினைத்துக் கொண்டே இருப்போம். அவற்றை எதிர்க்க வேண்டுமே, அவருக்காக நாம் அவர்கள் எவ்வாறு நம்மை பயன்படுத்தினார்களோ அதை போன்று நாமும் செயல்பட வேண்டுமே என்று. அதனால் நம்முடைய நிம்மதியும் கெட்டுவிடும், நம்முடைய மனதும் குழப்பம் அடையும். அவ்வாறு இன்றி அவர்களை மன்னித்து நாமும் அவற்றை விட்டு மணந்து வேறு வேலைகளில் திறமான சிறப்பாக செயல்படும் போது மேலும் நன்மைகளை பெறலாம் அல்லவா? இது சுற்றத்தாரிலும் இருக்கும், நாம் பொதுவான வாழ்க்கையிலும் காணலாம். குடும்பத்தில் கூட ஒரு சின்ன தகராறுகளை நாம் எடுத்துக்கொண்டு அன்று என்னை இவ்வாறு பேசினார், நான் யார் என்று அவளுக்கு தெரியவில்லை, நான் யார் என்று காட்டுவேன் என்று கோபித்துக் கொண்டு அடாத செயல்களை செய்வதை விட்டுவிட்டு மறந்து நாம் நற்செயல்களில் ஈடுபடும் போது மிகச் சிறப்பாக நம் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதை கூறுகிறார். தீமை கண்டோர் திறத்தும், அதாவது நற்றினையிலே 116வது பாடல் இதை எடுத்து கூறுகின்றது. தீமை கண்டோர் திறத்தும் பெரியோர் தாமறிந்து உணர்க என்பமாதோ என்ற நற்றினை பாடலும் இதையே கூறுகின்றது. எங்கு தண்டிக்க வேண்டுமோ அங்கு தண்டிக்கலாம். அரசின் கடமை என்பது இவ்வாறு பொறுமையாக இருக்க முடியாது என்று இருந்தாலும் அதற்கான சிறப்பான தருணம் வரும்போது அதை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்று கூறி அதனை பயன்படுத்தும் போது வெற்றியாக அது முடியும். பகை வருத்தே, இது அடுத்தது 10 ஒரு 32வது பாடலிலே இந்த வரிகள் வருகின்றன. பகை வருத்தே எத்தாயினும் சினவாயாகுதல் இரும்பூதார் பெரிதே. மன்னிப்பு என்பது ஒவ்வொரு மனிதனின் பொறுமை மற்றும் அவர்களுக்கு ஏற்பட்ட தவறின் அளவை பொறுத்து அவர்கள் மனதில் இருக்கிறது. சிலருக்கு எளிதாகவும் சிலருக்கு கடினமானதாகவும் இருக்கலாம். ஆனால் தன்னலமற்ற மன்னிப்பின் மிகச்சிறந்த உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் நெல்சன் மண்டேலாவின் கதையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நெல்சன் மண்டேலாவின் வாழ்க்கை வரலாறு நாம் அனைவரும் அறிந்ததே. இவர் தென்னாப்பிரிக்காவின் காந்தி என்று அழைக்கப்பட்டார். இவர் இனவெறிக்காக போராடி 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். இப்படிப்பட்ட அனுபவத்திற்கு பிறகும் அவர் குறைந்தபட்சம் சிறிதளவாவது அந்த ஆட்சியின் மேல் கோபம் கொண்டு பழி கொண்டு அதை தீர்க்க வேண்டும், பழி ஆற்ற வேண்டும் என்ற நினைப்பிலே அவர் வெளியே வரவில்லை.
அவர் தெரிவிக்கும் போது எந்த எண்ணத்தில் வந்தார் என்று கூறியிருக்கிறார் பாருங்கள். என்னை சுதந்திரத்திற்கு கொண்டு செல்லும் வாசலை நோக்கி நான் கதவை தாண்டி வெளியே நடந்து சென்ற போது என் மனத்தில் இருந்த கசப்பும் வெறுப்பும் அனைத்தையும் பின்னால் விட்டு செல்லவில்லை என்றால் நான் இன்னும் சிறையிலேயே இருப்பேன் என்று கூறுகிறார். அதாவது இந்த காழ்ப்புணர்ச்சியை அவர்கள் இன்னும் விடாமல் அதை பொறுத்து கொண்டு வந்து வெளியில் வந்து மீண்டும் தகராறு செய்து கொண்டே இருந்தார். ஆனால் அந்துடைய வெறுப்பானது மீண்டும் கிளர்ச்சியை ஏற்படுத்தி இன்றைய நிலைக்கு கொண்டு வந்துவிடும். இன்றும் அதுதானே, கண்ணுக்கு கண்ணடிப்பேன், காலுக்கு கால் என்று பழி வாங்கும் நடவடிக்கைகளை சில அரசாங்கமும் செய்து கொண்டு வருகிறது. ஆனால் இன்றைய போருக்கு காரணமும் அதுவாகவே அமைகின்றது. அவ்வாறு அந்த வெறுப்புகளை கசப்புகளை தன்னுடைய மனத்திலிருந்து நீக்கிவிட்டால் அவர் ஒரு சிறந்த தலைவராக விளங்கினார். அவருக்கு ஒரு சிறந்த பாரத ரத்னா விருது என்பது இந்திய குடிமகனுக்கு அளிக்கப்படும் விருது. அதை இவருக்கு அளித்திருக்கிறார்கள் இந்தியாவிலிருந்து. ஒரு அந்நிய நாட்டார் பெற்ற பாரத ரத்னா விருது என்றால் அது நெல்சன் மண்டேலா தான். அவர்களது வாழ்க்கையில் நடந்து கொண்ட அந்த முன்னேற்றத்திற்கு காரணம் மகாத்மா காந்தி என்று அவர் பலமுறை கூறியிருக்கிறார். காந்தியின் கொள்கைகளை பின்பற்றியதால் அவர் தென்னாப்பிரிக்க காந்தி என்றும் போற்றப்பட்டார். அந்த கோபம் வெறுப்பு இவற்றையெல்லாம் நீக்கி அவர்கள் வாழ்ந்து வெற்றி கண்டதனால் அவர் சிறந்த தலைவராகவும் விளங்குகிறார். ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் தம்மை ஒருக்கும் இயல்பு உடையாரிடத்தும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை என்ற கண்ணோட்டம் உடையாரை குற்றத்தை பொறுக்கும் அரசருக்கு தலையாய பண்பாக அமைந்து விடுகிறது என்பதை நாம் கூறலாம். ஆற்றுப்படுத்துதல் என்பது அதை பொறுத்துக் கொள்ளுதல் என்பதை நம்ம திருமுருக ஆற்றுப்படை நூல்களிலே கூட நாம் பல கூறலாம். அவற்றில் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பது போலே தன்னுடைய ஒரு புலவர் தான் பெற்ற பரிசுகளை மற்ற புலவருக்கு எடுத்து கூறி அதை பெற்றுக் கொள்ளுமாறு கூறுகிறார். அதுவே ஆற்றுப்படை என்பது. அதுபோல சினத்தை துடைத்து நாம் சிந்தனையை பெருக்கி வாழ்விலே முன்னேறலாம் என்பதை கூறும் இந்த குரல் சிறப்பாக குரலாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இதற்கான பாடலை நாம் எடுத்துக்கொண்டோமானால், ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த 6 கட்டளை அறிந்த மனதில் ஆண்டவன் வாழும் வெள்ளி மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளி மனம். 6 மனமே 6 ஆண்டவன் கட்டளை 6 என்ற இந்த பாடலை கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் மிகவும் ஒரு சிறப்பான திருக்குறள் விளக்க உரை. திருக்குறளை மட்டுமல்லாமல் பாரதியார் கண்ணதாசன் பாடல்களை தொட்டு நற்றினை தொட்டு இன்னும் பல இடங்களில் இருந்து எடுத்துக்காட்டாக கூறி எவர் எந்த இடத்தில் இருந்தால் அந்த இடத்தில் அவருடைய சிறப்பு தெரிய வரும் என்பதையும் அழகாக எடுத்து கூறியவர். சில நேரங்களில் வியந்ததுண்டு, இத்தனை விருதுகள் வாங்கியவர் என்று. மரபு பாவலர், தூய தமிழ் பேச்சாளர், தமிழ்ச்சுடர் கவிதை பறவை, திருக்குறள் செல்வி, தொல்காப்பிய சுடர், தமிழ் பணி செம்மல், வீரத்தமிழரசி வேலு நாச்சியார் விருது உள்ளிட்ட பல விருதுகள் பெற்றுள்ளார். அத்தனை விருதுகளுக்கும் உரித்தானவர். மிகவும் அருமையான விளக்கமாக திருக்குறள் விளக்கத்தை கூறி அனைவரையும் மகிழ்வித்த திரு பிரபாவதி ராஜா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நலவெண்பா பாடல் நமது கேஜிஆர் ஐயா அவர்கள் எழுதியது. பாடியவர் ஹைதராபாத்தில் இருந்து ரவிசங்கர் அவர்கள். அதை நெல்லை தீபன் ஐயா அவர்களை ஒளிபரப்பும்படி கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். இது ஒரு நலவெண்பா பாடல். இந்த பாடலை எழுதியவர் நாங்கள் அன்பாக கேஜிஆர் என்று அழைக்கப்படும் திரு கேஜி ராஜேந்திர பாபு அவர்கள். இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பது ஹைதராபாத்திலிருந்து ரவிசங்கர். நளவேந்தன் வரலாறு நளவெண்பானூர்
நளவேந்தன் வரலாறு நளவெண்பானூறு புகழேந்தி கவிச்சாறு பூந்தமிழில் தேனாறு நளவேந்தன் வரலாறு நளவெண்பானூறு புகழேந்தி கவிச்சாறு பூந்தமிழில் தேனாறு அன்னத்தின் மொழி கேட்டு அகமகிழ்ந்தான் நலன் மூந்தி அன்னத்தின் மொழி கேட்டு அகமகிழ்ந்தான் நலன் மூந்தி மன்னவனெடில் கேட்டு மையலுற்றார் தமயந்தி அன்னத்தின் மொழி கேட்டு அகமகிழ்ந்தான் நலன் மூந்தி மன்னவனெழில் கேட்டு மையலுற்றார் தமயந்தி சுயம்பர போட்டியிலே வென்று விட்டான் பெண்ணரசை சுயம்பர போட்டியிலே வென்று விட்டான் பெண்ணரசை சூதாட்ட போட்டியிலே தோற்றுவிட்டான் மன்னரசை சுயம்பர போட்டியிலே வென்று விட்டான் பெண்ணரசை சூதாட்ட போட்டியிலே தோற்றுவிட்டான் மன்னரசை நிடத நாட்டு வாழ்க்கையிலே தனிபந்து மையிட்டான் நிடத நாட்டு வாழ்க்கையிலே தனிபந்து மையிட்டான் உடனிருந்த மனையாளை கானகத்தில் கைவிட்டான் உடனிருந்த மனையாளை கானகத்தில் கைவிட்டான் கெடுத்து விட்ட சனியாலே உடுத்து விட்டான் அரை சேலை கெடுத்து விட்ட சனியாலே உடுத்து விட்டான் அரை சேலை அடுத்த நாட்டு மன்னனிடம் அவன் செய்தான் மடை வேலை அடுத்த நாட்டு மன்னனிடம் அவன் செய்தான் மடை வேலை மீண்டும் ஒரு சுயம்வரத்தை மேற்கொள்ளாதமையோதை மீண்டும் ஒரு சுயம்வரத்தை மேற்கொள்ளாதமையோதை வேந்தனவன் தோற்றத்தை வெளிப்படுத்த புது யுக்தி வேந்தனவன் தோற்றத்தை வெளிப்படுத்த புது யுக்தி தேரோட்டும் திறமையாளன் திருப்பு முனை கண்டானே தேரோட்டும் திறமையாளன் திருப்பு முனை கண்டானே போராட்ட முடிவினிலே புது வாழ்வு கொண்டானே போராட்ட முடிவினிலே புது வாழ்வு கொண்டானே நளவேந்தன் வரலாறு நளவெண்பானூறு நளவேந்தன் வரலாறு நளவெண்பானூறு புகழேந்தி கவிச்சாறு பூந்தமிழில் தேனாறு புகழேந்தி கவிச்சாறு பூந்தமிழில் தேனாறு நளவேந்தன் வரலாறு நளவெண்பானூறு மிகவும் சிறப்பாக நளவெண்பாவை சுருக்கி பாடலாக அப்படியே அளித்த அதை பாடல் வடிவத்தில் கொண்டு வந்த கேஜிஆர் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் இதை மிக அருமையாக நமக்கு எடுத்து பாடி காட்டிய பாட்டி அனுப்பிய ரவிசங்கர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியில் இப்பொழுது இணைந்திருக்கும் சிவரஞ்சனி அவர்கள், சமூகா அவர்கள், சமூகி மற்றும்
டாக்டர் செந்தில்குமார் அவர்கள், மெய்கண்டன் ஐயா அவர்கள், அமுதபாண்டியன் ஐயா அவர்கள், கவிஞர் நாகம்மாள் அம்மா அவர்கள், பொதிகை செல்வராஜன் அவர்களையும் வரவேற்று அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சியின் கதாநாயகன் நளனை குறித்த விளக்க உரை அளிக்க வந்திருக்கும் நமது விளக்க உரை நாயகன் கேஜிஆர் ஐயா அவர்களை பற்றி, கேஜி ராஜேந்திர பாபு ஐயா அவர்களை பற்றி. வேதியியல் படித்திருந்தாலும் இலக்கியத்தில் புலமை உள்ளவர். எழுதிய நூல்கள் முயற்சி உடையார் வளர்ச்சி அடைவார், காலந்தோறும் கண்ணதாசன், 100,000 மோகனம், வெள்ளி இலக்கிய மேடையில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, கம்பராமாயணம் ஆகியவற்றுக்கு விளக்க உரை எடுத்துவிட்டு தற்போது நலவெண்பா விளக்க உரை தந்து கொண்டிருக்கிறார். இவரை பற்றி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். பல மேடைகள் கண்டவர். ஐயா வாருங்கள் ஐயா, உங்களுடைய நலவெண்பா உரையை கேட்க ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம். யார் அது? வெள்ளி இலக்கிய மேடை 173வது நிகழ்ச்சியும் நலவென்பா 21வது நிகழ்ச்சியுமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ் வாழ்த்து மிக இனிய குரலில் பாடி அமர்ந்திருக்கின்ற கவிஞர் ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களுக்கும், மிக சிறப்பாக நெறியாள்கையை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய ஜெயலட்சுமி மணிகண்டன் அவர்களுக்கும், தொழில்நுட்பத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற கவிஞர் நெல்லை தீபன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற இலக்கிய அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரபாவதி ராஜா அவர்கள் மிக அருமையான 2 திருக்குறளை எடுத்து நமக்கு விளக்கமாக சொல்லியிருக்கின்றார். கடலிலே ஓடக்கூடிய படகு தரையிலே ஓடாது, தரையிலே ஓடக்கூடிய நெடுந்தேர் கடலிலே ஓடாது என்ற திருக்குறளையும், பிறரை மன்னிக்க வேண்டும், அதுதான் மிக சிறந்த தலையாய பண்பு, அதுகூட தண்டிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறவர்களுக்கு அந்த பண்பு அமைந்தால் அது தலையாய பண்பு என்கிற திருக்குறளையும் எடுத்து மிக சிறப்பாக இங்கே விளக்கி இருக்கிறார்கள். பதிற்றுப்பத்திலே இருந்தும், புறநானூற்றிலே இருந்தும், வேறு பல இலக்கியங்களிலே இருந்தும், கண்ணதாசனுடைய பாடல்களிலே இருந்தும் அவர் விளக்கியது மட்டுமல்லாமல் நெல்சன் மண்டலா ஒரு ப்ராவர்ப், ஒரு அழகான சொற்றொடரை இவர்கள் எடுத்து பயன்படுத்தியிருப்பது மிக சிறப்பானது. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? சுதந்திரத்தினுடைய வாசலை தாண்டி வருகின்ற பொழுது மனதுக்குள்ளேயே அழுக்கையும் வெறுப்பையும் வைத்திருந்தால் மீண்டும் நான் சிறையிலே இருப்பதற்கு சமமானதாகும் என்று அவர் சொல்லிய அந்த சொற்றொடரை இங்கே மிக அழகாக பயன்படுத்தியிருக்கின்றார். இப்படி ஒரு அருமையான திருக்குறள் விளக்கத்தை கொடுத்த மரியாதைக்குரிய பிரபாவதி ராஜா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நலன் வீமன் நகரத்துக்கு வந்து சேர்கின்றான். ஏற்கனவே நாம் அறிவோம், நலனை அடையாளம் காண வேண்டும் என்பதற்காகவே தமயந்தி முயற்சி செய்கிறான். ஒரு அந்தணனை அனுப்பி நலன் எங்கே இருக்கிறான் தேடிப்பார் என்று சொல்கிறான். அந்தணனும் தேடி பார்த்து அயோத்திக்கே வருகின்றான். அயோத்திக்கு வந்து நலன் தேர்ப்பாகனாக இருப்பதை பார்க்கிறான். அவன் ரொம்ப குள்ளமாக வாதுகன் என்ற பெயரிலே இருக்கின்றான். அப்படி குள்ளமாக இருக்கின்ற அந்த நலனை பார்த்துவிட்டு, அவன் பேசுவதெல்லாம் நலன் மாதிரி இருக்கிறது, ஆனால் அவனை பார்த்தால் நலன் மாதிரி தெரியவில்லையே என்று ஐயத்தோடவே வந்து அதை அப்படியே தமயந்தி இடத்திலே சொல்கின்றான். தமயந்தி இடத்திலே சொன்னவுடன் அவள் இன்னொரு யுக்தியை கையாளுகிறான். இன்னொரு சுயவரத்தை நாம் அறிவிப்போம், அறிவித்தால் அயோத்தி மன்னன் வருவான், அயோத்தி மன்னன் வந்தால் அவனுக்கு தேரோட்டி கொண்டு நலன் வருவான் என்று ஒரு யுக்தியை கையாண்டு அவள் அந்த சுயவரத்தை அறிவிக்கின்றான். அந்த சுயவரத்தினுடைய அறிவிப்பை கேட்டவுடன் அயோத்தி மன்னன் புறப்பட்டு விடுகிறான். நலன் கூட மனக்குழப்பத்தோடு தேரோட்டி கொண்டே வருகிறான். இது என்ன, ஒருவேளை என்னை கண்டுபிடிக்கக்கூடிய யுக்தியோ
என்று அவன் அதை யூகித்துக் கொண்டு வருகிறான். ஆனாலும் குழப்பம் இருக்கிறது. ஏற்கனவே திருமணமானவளாயிற்றே, அவள் எப்படி இரண்டாவது சுயமரத்தை அவள் அறிவிப்பாள்? அப்படி ஒன்றும் அவள் தன்னை காதலித்தவள் தானே, அப்படிப்பட்டவள் எப்படி அறிவிப்பாள் என்று அவனுக்கு ஒரு மனக்குழப்பம் இருந்தாலும் கூட தன்னை அடையாளம் காணுவதற்காகத்தான் இப்படி செய்கிறாள் என்கின்ற ஒரு எண்ணமும் அவனுடைய உள்ளத்திலே இருக்கிறது. ஆக அவன் அப்படி தேரோட்டி கொண்டே வருகிறான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவன் தேரோட்டி கொண்டு வருகின்ற பொழுது அயோத்தி மன்னனுடைய தோளிலே இருந்து ஒரு சால்வை கீழே விழுந்து விடுகிறது, மேலாடை கீழே விழுந்து விடுகிறது. அதை எடு என்று சொல்வதற்குள்ளாகவே 4 காத தூரம் அந்த தேர் ஓடி விடுகிறது. அந்த வேகமான ஓட்டத்தை பார்த்த அந்த அயோத்தி மன் ரிதுபர்மன் அவன் தன்னுடைய திறமையை காட்டுகிறான். அதோ பார் பண்ணை, அங்கே ஏராளமான தாண்டிக்காய் இருக்கின்றன. பார்த்த மாத்திரத்திலே அது 10,000 கோடி தாண்டிக்காய் என்று நான் சொல்கிறேன் என்று சொல்ல நலன் இறங்கி எண்ணியதாகவும் அது சரியாக இருந்ததாகவும் புகழேந்தி புலவர் சொல்கிறார். அதற்கு அட்சய இருதயம் என்ற திறமை, அந்த திறமைக்கு அட்சய இருதயம் என்று பேர். நான் உனக்கு அந்த அட்சய இருதயம் என்கின்ற திறமையை சொல்லித் தருகிறேன், நீ எனக்கு தேரோட்டுகின்ற கலையை சொல்லித்தா என்று ஒருவர் நம்முடைய திறமையை பரிமாறிக்கொள்வோம் என்று அந்த அயோத்தி மன்னன் சொல்லுகின்றான். அப்படி சொன்ன உடனேயே கலி பயந்து விடுகிறது. அட்சய இருதயத்தை நலன் தெரிந்து கொண்டால் திரும்பவும் புட்கரனை சூதாட்டத்திற்கு அழைத்தால் அடுத்தவர் மனதிலே இருப்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அந்த அட்சய இருதயத்துக்கு இருக்கின்ற காரணத்தினால் சூதாட்டத்துக்கு அழைத்து புட்கரனை வென்று விடுவான், மீண்டும் அவனுடைய நாட்டை பிடித்து விடுவான். அது மட்டுமல்ல, நான் கலி என்பதை அவன் புரிந்து கொள்வான், அவன் எனக்கு ஏதாவது கேடு செய்தாலும் செய்வான் என்று எண்ணி அந்த அட்சய இருதயம் என்கின்ற திறமை அவன் பெறுவதற்குள்ளாகவே அந்த கலியானது அவனை விட்டு வெளியே போய்விடுகிறது. போய்விட்ட பிறகு இந்த அறிவிப்பு, சுயவர அறிவிப்பை கேட்டு அயோத்தி மன்னன் இங்கே வீமனுடைய நகரத்துக்கு வந்து சேர்கின்றான். அதிலே இருந்துதான் இன்றைய நிகழ்ச்சி. ஆமை முதியில் அளவன் துயில் கொள்ளும் காமர் நெடுநாடு கைவிட்டு வீமன் தன் பொன்னகரி சென்றடைந்தான், போர் வேட்டு எழும் கூற்றம் அன்னகரி ஒன்றுடையான் ஆங்கு. 2 பேரை பத்தி சொல்றாங்க. 2 நாடு. சரி, ஒரு நாடு கேட்க மாட்டேங்குது ஐயா. ஏங்க சரியா இருக்குங்க, பேசுங்க. ஒரு நாடு. தீபன் கரெக்டா இருக்கா? சரியா இருக்கு ஐயா, சரியா இருக்கு. சார் போட்டிருக்கேன். சரி. சரியா இருக்குமா? உங்க போன்ல ஏதாவது பிரச்சனை இருக்கும் பாத்துங்கம்மா. பாத்துங்க. ஒரு நாடு அயோத்தி நாடு. அந்த அயோத்தி நாட்டை பற்றி சொல்லுகிற போதுதான் ஆமையின் மூதியில் நண்டு தூங்குகின்ற நாடு என்று அதை சொல்கிறான். ஆமையினுடைய முதுகுல நண்டு போய் தூங்கி கொண்டிருக்குமா. அப்படிப்பட்ட காமர் என்று சொன்னால் அழகான, நெடுநாடு என்று சொன்னால் நீண்ட நாடு. கைவிட்டுனா அந்த நாட்டை விட்டு அவன் வருகிறான். அயோத்தி மன்னன் அவனுடைய நாட்டை விட்டு பீமனுடைய குண்டினபுரத்துக்கு வருகின்றான். இதுதான் அந்த இது. ஆமை முதியில் அளவன் துயில் கொள்ளும் காமர் நடுநாடு கைவிட்டு, ஆமையினுடைய முதியிலே நண்டு தூங்கிக் கொண்டிருக்கின்ற அழகான அந்த நாட்டை விட்டு பீமன் தன் பொன்னகரி சென்றடைந்தான். பீமனுடைய நாட்டுக்கு, அழகான நாட்டுக்கு, பொன் என்றால் அழகு, காமர் என்றாலும் பொன் என்றாலும் ஒரே பொருள் தான். காமர் என்று சொன்னால் விரும்பக்கூடிய அழகான, பொன் என்றாலும் விரும்பக்கூடிய அழகான. நகரி, நகர் என்று சொல்வதைத்தான் இங்க நகரின்னு சொல்றார். ஏன் சொல்றாருன்னா, கீழே ஒரு கரின்னு ஒரு போட்டிருக்காரு இல்லையா, கரினா யானை. அந்த ஓசை நயத்துக்காக நகரின்னு போட்டிருக்காரு. நகரி என்று சொன்னாலே 3 அர்த்தம் இருக்கிறது. நகரம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அரண்மனைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, கோட்டைன்னு ஒரு அர்த்தம். 3மே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அர்த்தம் தான். பீமனுடைய நகரத்துக்கு வருகிறான் என்று சொன்னால் பீமனுடைய அரண்மனைக்கு வருகிறான் என்று எடுத்துக்கொள்ளலாம், பீமனுடைய கோட்டைக்கு வருகிறான் என்று எடுத்துக்கொள்ளலாம், பீமனுடைய நகரத்துக்கு வருகிறான் என்று எடுத்துக்கொள்ளலாம். போர் வேட்டெழுங்கூற்றம் அன்னகரி ஒன்றுடையான் ஆங்கு. போரை விரும்பக்கூடிய கூட்டம், இந்த
யமனானது அயோத்தி மன்னன் போர் செய்தால் அந்த போரை ரொம்ப விரும்புமா. ஏனென்றால் அதுக்கு தேவையான உணவெல்லாம் அந்த போரிலேயே கிடைக்குமா. அவன் எப்படிப்பட்டவனா, அந்த கரி ஒன்றுடையான், கரினா யானைப்படை, மிகப்பெரிய யானைப்படையை வைத்திருக்கக்கூடியவன் அந்த அயோத்தி மன்னன். ஆக அயோத்தி மன்னனை பற்றி 2 விதமான வர்ணனை இருக்கிறது. மிகப்பெரிய யானைப்படையை வைத்திருக்கக்கூடியவன் என்ற ஒரு வர்ணனை, இன்னொரு அவன் நாட்டை பற்றிய வர்ணனை, ஆமையின் முதுகிலே நண்டுகள் தூங்கக்கூடிய ஒரு நாடு என்ற ஒரு வர்ணனை. இந்த 2 வர்ணனை இதுல ரொம்ப அழகா இருக்கு. ஆமை முதுகில் அளவன் துயில் கொள்ளும் காமர் நெடுநாடு கைவிட்டு வீமன் தன் பொன்னகரை சென்றடைந்தான் போர் வேட்டு எழுங்கூற்றம். வேட்டுனா விரும்பின்னு அர்த்தம். அன்னகரி ஒன்றுடையான் ஆங்கு. ஆக அழகான நாட்டை உடைய அயோத்தி மன்னன் அதே போல் அழகான நாட்டை உடைய வீமனுடைய நகரத்துக்கு வந்து சேர்ந்து விட்டான். சொல்லுங்க. பீமனுடைய அரண்மனைக்கு வந்துடுறான். வெற்றி தனித்தேரை வீமன் பெருங்கோயில் முற்றத்து இருத்தி முறை செய்யும் கொற்றவர்க்கு தன்வரவு கூற பணித்து தனிப்புக்கான் மண் விரவு தாரான் மகிழ்ந்து. வெற்றி தனித்தேர், வெற்றி பெறக்கூடிய தனித்தேர், உயர்ந்த தேர், தனித்துவமான தேரை வீமன் பெருங்கோயில், கோயில்னா அரண்மனை. அந்த காலத்துல கோயில் என்று சொன்னாலே அரண்மனைன்னு தான் அர்த்தம். கோயிலுக்குள்ளே அரண்மனைகள் இருந்திருக்கின்றன. வீமன் பெருங்கோயில் முற்றத்தில், அந்த கோயிலுடைய முற்றத்தில், அரண்மனையில் முற்றத்தில் நிறுத்திட்டான். முறை செய்யும் கொற்றவர்க்கு, வீமனை பற்றிய ஒரு வர்ணனை. முறை செய்யக்கூடிய மன்னன், எதையும் நியாயமாக செய்யக்கூடிய மன்னன், முறை செய்து காப்பாற்றும் மன்னன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று திருக்குறள் சொல்கிறதல்லவா. அது மாதிரி முறை செய்யக்கூடிய இந்த கொற்றவனுக்கு தன் வரவு கூற பணித்து, நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று வாயில் காப்பவனுக்கு சொல்றாங்க. யாரு? அயோத்தி மன்னன் சொல்றான், நான் வந்திருக்கிறேன் என்று போய் அவரிடத்துல சொல்லு. பணித்து என்று சொன்னால் கிட்டத்தட்ட கட்டளை இடுவதுன்னு பேர். இந்த பணித்து என்ற வார்த்தை அறிஞர் அண்ணா அவர்கள் அடிக்கடி மேடையில பயன்படுத்துவார். இந்த தலைப்பிலே பேசுமாறு என்னை இவர்கள் பணித்திருக்கிறார்கள். ரொம்ப அழகழகான சொற்கள்லாம் மேடையில பயன்படுத்துவார். அதிலே ஒரு சொல் இந்த பணித்து என்பது. அவர் சொல்வார், என்னை இந்த தலைப்பிலே பேசுமாறு இந்த அவையினர் பணித்திருக்கிறார்கள் தான் சொல்வார். அது மாதிரி தன் வரவு கூற பணித்து போய் சொல்லுங்கள் என்று சொல்லி தனிப்புக்கான், தனியா போயிடுறான். நலனை கூட்டும் போல, தேர்ப்பாகனை கூட்டும் போல தனியா போறான். மண் விரவு தாரான் மகிழ்ந்து. மண் என்று சொன்னா நிறைய அர்த்தங்கள் இருக்கு அதுக்கு. ஆனா இந்த இடத்துல ஒரு மிகுந்தன்னு அர்த்தம். மண்ணுனா நிலை பெற்ற, மண்ணுனா கணவன், மண்ணுனா மன்னன் என்று பல அர்த்தங்கள் இருக்கிறது. மிகுதின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. மிகுதியாக, விரவு அப்படின்னா விரவி இருக்கக்கூடிய, கலந்து இருக்கக்கூடிய, நிறைய பூக்கள் கலந்திருக்கக்கூடிய, மாலையை அணிந்திருக்கக்கூடிய மன்னன். யார்? அயோத்தி மன்னன். இங்கே அயோத்தி மன்னனை பத்தி தான் சொல்றாங்க. நிறைய மலர்களை கலந்து செய்யப்பட்ட மாலையை அணிந்திருக்கக்கூடிய இந்த அயோத்தி மன்னன் மகிழ்ச்சியுடன் சொல்றான். ஏன்னு கேட்டா சுயவரத்துக்கு வந்திருக்கான். தமயந்தியை திருமணம் செய்து கொள்ள போகிறோம் என்ற ஆசை அவனை உந்திக் கொண்டே இருக்கிறது. அவன் சொல்றான், வாயில் காப்பவனை பார்த்து சொல்றான், நான் வந்திருக்கேன்னு போய் உன் மன்னன் கிட்ட சொல்லு. இவ்வளவுதான் செய்தி. வெற்றி தனித்தேரை வீமன் பெருங்கோயில் முற்றத்து இருத்தி முறை செய்யும் கொற்றவர்க்கு தன்வரவு கூற பணித்து தனிப்புக்கான் மண் விரவு தாரான் மகிழ்ந்து. வர விரும்பியது ஏனோ கேக்குறான். நீ எதுக்குப்பா வந்திருக்க அப்படின்னு வீமன் கேக்குறான். அவனுக்கு தெரியும் என்ன காரணத்துக்கு வந்திருக்கான். அவன் தான் அறிவிப்பே சொன்னது. அது எப்படி அவன் சொல்லிட முடியும்? சுயவரத்துக்காக வந்திருக்கேன்னு சொல்ல முடியல. ஏன்னா அந்த சூழ்நிலையை பார்த்தா அது மாதிரி இல்லை. அவன் சொல்லல. தண்ணி நருந்தேறல் மாந்தி கமலத்தின் மன்னி துயின்ற வரி ஒன்று பின்னையும் போய் நெய்தற்கு அவாவும் நெடுநாட நீ என்பால் எய்தற்கு அவாவிய வாரியன். நெடுநாட இதுவரையில் அயோத்தி நாட்டினுடைய இயற்கை அழக சொல்றார்.
கன்னி நருந்தேறல் புதிதான இனிமையான தேன். சாதாரணமா நம்ம சொல்லுவோம், முதலாக பேசுகிற பேச்சுக்கு மேடம் ஸ்பீச் என்று ஆங்கிலத்துல ஒரு சொலவடை உண்டு. அது மாதிரி கன்னி நருந்தேறல் மாந்தி புதிதான சுவையான தேனை அருந்திவிட்டு கமலத்தில் தாமரையில் மன்னித் துயின்ற வரி கொண்டு நிலை பெற்று துயின்ற வரியுடைய வண்டானது எழுந்து பின்னையும் பின்னால போய் நெய்தற்கு ஆவாவும் நெய்தல் பூவை விரும்பி போய் சேருகின்ற நெடுநாட நாட்டை உடையவனே, நீ என்பால் எய்தற்கு அபாவிய வாரியன். நீ என்னிடத்தில் வருவதற்கு என்ன காரணம்? என்னிடம் வருவதற்கு நீ ஆசைப்பட்டதற்கு என்ன காரணம்? அவா என்ன அவாவோடு நீ இங்க வந்திருக்கிறாய்? அவா அப்படின்னு இவன் சொல்லுகின்ற பொழுதே அவன் மனசுக்குள்ள தெரியும், இவன் இந்த நோக்கத்தோடு தான் வந்திருக்கிறான். ஆனா கேட்கறான், நீ எதுக்காக வந்திருக்க? எந்த அவாவோட நீ வந்திருக்கிற என்று அவன் கேட்கறான். கன்னி நருந்தேறல் மாந்தி கமலத்தின் மன்னி துயின்ற வரிவண்டு பின்னையும் போய் நெய்தற்கு அவாவும் நெடுநாட நீ என்பால் எய்தற்கு அவாவிய வாரி என். அவன் சொல்றான், அவன் ஒன்னு அப்படியே நேரடியா சொல்ல முடியல, ஏன்னா சூழ்நிலையை பார்த்தா அப்படி இல்லை. அதனால இன்றுன்னை காண்பதோர் ஆதரவால் யானிங்கன் மன்றல் மலர்த்தாராய் வந்தடைந்தேன் என்றான். ஒளியார்வேல் கண்ணால் மேல் உள்ளம் துறப்ப தெளியாது முன்போந்த செய். மன்றல் மலர்த்தாராய் அப்படிங்கிறது வீமன். ஒளியார்வேல் கண்ணால் மேல் உள்ளம் துறப்ப தெளியாது முன்போந்த செய் அப்படிங்கிறது அயோத்தி நாட்டு மன்னன். இவன் சொல்றான் உன்னு பார்க்கறதுக்கு அன்பால் வந்தேன். ஆதரவு என்று சொன்னால் அன்பு, உதவி, புகலிடம் 3 விதமான அர்த்தம் இருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல ஆதரவுன்னா அன்பு. இன்று உன்னை காண வேண்டும் என்கின்ற அன்பு கொண்டு யான் இங்கன் வந்தடைந்தேன். மனம் வீசக்கூடிய மலரை மாலையாக அணிந்திருக்கக்கூடிய வீமனே, இன்று உன்னை பார்க்க வேண்டும் என்கின்ற அன்பினாலே நான் இங்கே வந்தடைந்தேன் என்றான். யார் சொன்னது? அத ஒளியார் வேல் கண்ணால் மேல், ஒளி வீசக்கூடிய வேல் போன்ற கண்ணை உடைய தமையந்தின் மேல் உள்ளம் துறப்ப, உள்ளம் போய்கொண்டே இருக்கான். அவன் மேலதான் உள்ளம் போய்கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்டவன் தெரியாது முன் போந்த செய், தெளிவில்லாம வந்துட்டான். அது உறுதிப்படுத்தாம வந்துட்டான். அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே, சுயவரன்னு கேள்விப்பட்ட உடனேயே அதை உறுதிப்படுத்தாமையே ஓடி வந்துட்டான். தெரியாது முன் போந்த செய், தெரியாமலேயே முன் வந்து விட்ட அயோத்தி மன்னன், உறுதிப்படுத்தாமலேயே முன் வந்து விட்ட அயோத்தி மன்னன் வீமனனுக்கு பதில் சொல்றான், உன்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசையினால் அன்பினால் வந்து விட்டேங்கிறான். ஆனா உண்மையிலே அவன் எந்த நோக்கம்னா தமையந்தியின் மீது அவனுடைய உள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றுன்னை காண்பதோர் ஆதரவால் யானிங்கன் மன்றல் மலர்த்தாராய் வந்தடைந்தேன் என்றான். ஒளியார் வேர் கண்ணால் மேல் உள்ளம் துறப்ப தெரியாது முன் போந்த செய். அந்த பகுதி, அவனுடைய பகுதி முடிந்து விட்டது. அயோத்தி மன்னனுடைய பகுதி முடிந்துவிட்டு இப்பொழுது நலனுடைய பகுதி வருகிறது. இதுதான் முக்கியமான பகுதி. ஆதி நெடுந்தேர் பரிவிட்டு அவையாற்றி கோதில் அடிசில் குறைமுடிப்பான் மேதி கடைவாயிற் கார்நீளம் கண்விழிக்கும் நாடன் மடைவாயில் புக்கான் மதித்து. ஆதி அப்படின்னா முதல்னு இருக்கு. சிறந்த நேராக ஓடக்கூடிய குதிரைக்கு ஆதின்னு பேர். குதிரையில பல வகை இருக்கு இல்லையா? நேராக ஓடக்கூடிய குதிரைக்கு ஆதின்னு சொல்றாங்க. இந்த குதிரையை பூட்டப்பட்ட அந்த நெடுந்தேரிலே இருந்து அந்த குதிரையை விடுவித்து அவையை ஓரிடத்திலே கட்டி வைத்துவிட்டு குற்றமில்லாத அடிசில் குறை முடிப்பான். குறை அப்படின்னு சொன்னா கடமை, நிறைய அர்த்தம் இருக்கு. குறைபாடுன்னு அர்த்தம் இருக்கு, இன்றியமையா பொருள்னு அர்த்தம் இருக்கு, வேண்டுகோள்னு ஒரு அர்த்தம் இருக்கு, கடமைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, கடன் ஒரு அர்த்தம் இருக்கு. சமையல் செய்யக்கூடிய கடனை முடிப்பான். அதை முடிப்பதற்காக அவன் போகிறான். யாரு?
மேதி கடைவாயில் கார்நீலம் கண்விழிக்கும் நாடன். அந்த எருமையினுடைய வாயில அது அந்த கருநீல பூவை வைத்திருக்குமா. அந்த காம்பு மட்டும் அந்த வாயில வச்சிருக்கும் போது அந்த பூவை பார்க்கும் பொழுது அது கோலை மலர் கண் விழிக்கிற மாதிரியே இருக்குமா. மேதி கடைவாயில் கார்நீலம் கண் விழிக்கும் நாடம், மடைவாயில் புக்கான் மதித்து. இந்த நலன் மேதி கடைவாயில் கார்நீலம் கண் விழிக்கும் நாடன் என்பது நலன். இவன் அந்த குதிரையெல்லாம் கட்டி வைத்து விட்டு அவன் அந்த இதுக்கு போறான். எதுக்கு? சமையல் கட்டுக்கு போயிடுறான். அவ்வளவுதான். குதிரையை அவன் ஓட்டி கொண்டு வந்திருந்த தேரில இருந்து குதிரையை எடுத்து கட்டி வைத்து விட்டு அவன் சமையல் கட்டுக்கு போய் விடுகிறான். ஆதி நெடுந்தேர் பறிவிட்டு அவையாற்றி கோதில் அடிசில் குறை முடிப்பான், மேதி கடைவாயில் கார்நீலம் கண் விழிக்கும் நாடன், மடைவாயில் புக்கான் மதித்து. ஆதி மறைநூல் அனைத்தும் தெரிந்துணர்ந்த நீதி நெறியாளர் நெஞ்சம் போல் யாதும் நிரப்பாமல் எல்லாம் நிரம்பிற்றே பொற்றேர் வரப்பாகன் புக்கமனை. ஆதி மறைநூல், இந்த இடத்துல ஆதி என்பது முதல்னு அர்த்தம். ஆதி மறைநூல் அனைத்தும் தெரிந்துணர்ந்த நீதி நெறியாளர் நெஞ்சம் போல். இந்த பழைய நூற்களை எல்லாம் படித்தவருடைய நெஞ்சம் எப்படி நிரம்பி இருக்குமோ அது மாதிரி யாதும் நிரப்பாமல் எல்லாம் நிரம்பிற்றே. எதையும் கொண்டு அவன் நிரப்பவே இல்லை, ஆனா எல்லாம் நிரம்பின மாதிரி இருக்கு. பொற்றேர் வர பாகன் புக்க மனை. பொற்றேரியிலே ஏறி வந்த நலன் புகுந்த மனையானது. நம்ம சொல்றோம் இல்லையா, நீங்க வந்து பார்ப்போம் அந்த வீடே வந்து நிறைஞ்சா மாதிரி இருக்கு, லட்சணமா இருக்குன்னு சொல்றோம் பாருங்க. அதுதான் யாராவது தனக்கு ரொம்ப பிரியமானவர்கள் வீட்டுக்கு வர பொழுது அல்லது மனைவி கணவனை பார்த்து சொல்லுவான், நீங்க வந்தாதாங்க வீடே நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அல்லது கணவன் மனைவியை பார்த்து சொல்லலாம், நீ வந்த பிறகுதான் அந்த வீடே நிறைஞ்ச மாதிரி இருக்கு. அது மாதிரி இந்த நலன் உள்ள போன பிறகுதான் அந்த அரண்மனையே நிறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆதி மறைநூல் அனைத்தும், அதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்றாரு பாருங்க. ஆதி மறைநூல் அனைத்தும் தெரிந்துணர்ந்த நீதி நெறியாளர் நெஞ்சம் போல். நீதி மிக்கவர்கள், ஒழுக்க மிக்கவருடைய நெஞ்சம். அவர்கள் பழைய நூற்களை எல்லாம் படித்து வைத்திருப்பார்கள் அல்லவா, அவருடைய நெஞ்சம் எப்படி நிறைந்திருக்குமோ அது மாதிரி எதை கொண்டும் நிரப்பாமல் தானாகவே நிரம்பிற்று. ஏன்? நலன் அந்த அரண்மனைக்குள்ளே வந்து விட்டான். ஆதி மறைநூல் அனைத்தும் தெரிந்துணர்ந்த நீதி நெறியாளர் நெஞ்சம் போல் யாதும் நிரப்பாமல் எல்லாம் நிரம்பிற்றே பொற்றேர் வரப்பாகன் புக்கமனை. இப்ப தமயந்திக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. நான் அந்த சந்தேகத்துல தானே சுயவரம் வச்சேன். அவளுக்கு சந்தேகம் வருது. இடைசுரத்தில் தன்னை இடையிருளில் நீத்த கொடைத்தொழிலான் என்று அயிர்த்த கோமான் மடைத்தொழில்கள் செய்கின்றதெல்லாம் தெரிந்துணர்ந்து வாவென்றால் நைகின்ற நெஞ்சால் நயந்து. இடைசுரம், சுரம்னா காடு. இந்த காட்டிலே என்னை விட்டுவிட்டு இரவிலே இருட்டிலே என்னை விட்டுவிட்டு வந்த கொடை கொடுக்கக்கூடிய குணத்தை உடைய அந்த நலன் இவனாக இருக்கக்கூடும் என்று ஐயப்பட்ட கோமான் நெடுந்தொழில்கள், அந்த மன்னவனுடைய சமய வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு வாமா, அவன் என்ன செய்யறான்னு பார். இந்த காட்டுல என்னை விட்டுட்டு போனான் பார், அவனாதான் இருக்கக்கூடும். அவன் சமையல் கட்டுல போய் என்னென்ன செய்கிறான் என்று பார்த்து விட்டு வா என்று நெய்கின்ற நெஞ்சால் நயந்து தமயந்தி. நொந்து போய் இருக்கக்கூடிய நெஞ்சையுடைய தமயந்தியானவள் அந்த தோழி இடத்திலே சொல்லி அனுப்புகிறான். காட்டுல விட்டுட்டு வந்தவன் இவனாதான் இருக்கக்கூடிய, இவன் சமையல் கட்டுக்கு போயிருக்கான், இவன் ஏற்கனவே சமையல் நன்றாக தெரியும் என்று தமயந்திக்கு தெரியும். ஆகவே என்னென்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் என்று பார்த்து விட்டு வா என்று தோழியை அனுப்புகிறான். இடைசுரத்தில் தன்னை இடையிருளில் நீத்த கொடைத்தொழிலான் என்றயிர்த்த கோமான் மடைத்தொழில்கள் செய்கின்றதெல்லாம் தெரிந்துணர்ந்து வாவென்றால் நெய்கின்ற நெஞ்சால் நயந்து. அது மட்டும் இல்ல, இன்னொரு வேலையும் செய்யறான்.
குழந்தைகளையும் அனுப்புறான். குழந்தைகளை அனுப்பி அவன் என்ன செய்யறான் பார்க்கலாம். அப்பா இல்லையா, நீண்ட நாளா பிரிஞ்சிருக்கான் இல்லையா, இப்ப அவனுடைய அணுகுமுறை எப்படி இருக்கு, அவனுடைய ஆவேசமான அன்பு வெளிப்படும் இல்லையா. கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு மாசமாவது இடைவெளி இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவனோட ஒரு ஆவேசமான அன்பு, தன் குழந்தையாச்சே ரொம்ப நாள் பார்க்காம இருந்தமே, இப்ப எப்படி இருக்கு என்று அவனுடைய ஆவேசமான அன்பு அந்த குழந்தைங்க மேல போகும். அதை பார்த்துட்டு வான்னு அந்த தோழிக்கிட்டே சொல்றான். கோதை நெடுவேல் குமரனையும் மாலை அணிந்த நெடிய வேலையுடைய குமரன். கோதைன்னா மாலைன்னு அர்த்தம், இன்னொரு முத்தாரம்னு அர்த்தம், இன்னொன்னு இந்த வில் எய்கின்ற பொழுது ஒரு தோளாலான உரையை அணிந்து கொள்வார்களாம், அதுக்கு கூட கோதைன்னு பேர். இந்த நெடுவேல்னு சொன்னதுனால அந்த மாதிரி அந்த தோல் உரையை அணிந்து கொண்ட என்று கூட சொல்லலாம், நாம எடுத்துக்கொள்ளலாம். நெடுவேல் குமரன் பையன், தங்கை அவனுடைய தங்கை. ஆதி அரசன் அருகாக, அந்த பழைய மன்னன், சிறப்புக்குரிய மன்னன், அந்த மன்னனுக்கு அருகாக அந்த குழந்தைகள் அனுப்பிச்சுட்டு, போதன்னா அனுப்பின்னு அர்த்தம், விளையாட விட்டு, அவங்கிட்ட விளையாட விட்டு, மேல் செயல் நாடு என்றால் அவன் என்ன, அதுக்கு மேல அவன் என்ன செய்யறாங்கிறது நாடு என்றால். நாடுன்னா நாடுதல்னு அர்த்தம், தேடுதல்னு அர்த்தம், ஆராய்தல்னு ஒரு அர்த்தம் இருக்கு, விரும்புதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆக ஆராய்ந்து பார், அவன் என்ன செய்யறான்றத நீ ஆராய்ந்து பார். விளையாடும் கையால் மதித்து, விளையாடும் கையால்னா தமையந்தி. அவன் சொல்றான், இந்த மாதிரி நான் குழந்தைகளை அனுப்பி விடுறேன், அவன் அங்க போகட்டும், போய் அவன் என்ன பண்றான்னு பார்த்துட்டு வா. கோதை நெடுவேல் குமரனையும் தங்கையையும் ஆதி அரசன் அருகாக போத விளையாட விட்டு அவன் மேல் செயல் நாடென்றால் விளையாடும் கையால் மதித்து. யார் மக்கள்? நான் கேக்குறான். மக்களை முன்காணா மனநடுங்கா வெய்துயிரா புக்கெடுத்து வீர புயத்தனையா. இந்த காணான்னா கண்டேன்னு அர்த்தம், உயிரான்னா உயிர்த்தேன்னு அர்த்தம், அணையான்னா அணைத்தேன்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே பலமுறை பார்த்திருக்கோம். செய்யா என வினைப்பாட்டு எச்சம்னு சொல்லுவோம். மக்கால் நீர் என் மக்கள் போல்கின்றீர் யார் மக்கள் என்றுரைத்தான் வன்மக்கலியானை மண். வன்மக்கலியானைன்னா போரிலே பகை கொண்டு பாயக்கூடிய மதத்தை உடைய யானைன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட யானைகளை உடைய நலன் வன்மக்கலியானை மண் அப்படிங்கிற நலன். அவன் சொல்றான், மக்களை முன்காணா, மக்களை முன் கண்டு, மனநடுங்கா மனநடுங்கி, வெய்துயிரா வெய்து உயிர்த்து, புக்கெடுத்து அணைத்தெடுத்து, வீர புயத்தனையா வீரமிக்க தோளிலே அணைத்து கொண்டவன். மக்கால் நீர் மக்கள்களே என் மக்கள் போல்கின்றீர், என்னுடைய மக்களைப் போலத்தான் இருக்கின்றீர். யார் மக்கள் என்று உரைத்தான், யாருடைய மக்கள் நீங்கள் என்று அவன் கேட்கிறான். இதுதான் அந்த குழந்தைகளை பார்க்கறான், மனசு நடுங்குது, பெருமூச்சு விடுறான், அள்ளி எடுக்கிறான், அந்த புயத்துல தோளில் அணைத்து கொண்டான். மக்களே என் மக்கள் போல் இருக்கிறீர்கள், நீங்கள் யார் மக்கள் என்று உரைத்தான் வன்மக்கலியானை மண். மக்களை முன்காணா மனநடுங்கா வெய்துயிரா புக்கெடுத்து வீர புயத்தனையா. மக்கால் நீர் என் மக்கள் போல்கின்றீர் யார் மக்கள் என்று உரைத்தான் வன்மக்கலியானை மண். மக்கள் சொல்றாங்க, மண்ணு இடதத்தார் வாழ்வேந்தன் மக்கள் யான், அன்னைதனை கைவிட்டு அவன் ஏக இந்நகர்க்கே வாழ்கின்றோம் எங்கள் வளநாடு மற்றொருவன் ஆள்கின்றார் அழுதுனே சொல்றாங்க இல்லையா. மண்ணு நிடதத்தார், நிலையான நிடத நாட்டை ஆண்டு கொண்டிருந்த வாழ்வேந்தன். இது இன்னொரு மாதிரியாவும் சொல்லுவாங்க, மன்னன் நிடதத்தார் வாழ்வேந்தன் அப்படின்னு இன்னொரு புத்தகத்துல ஒரு வரி இருக்கு. நிடத நாட்டினுடைய மன்னன் மக்களுக்காகவே வாழ்ந்த வேந்தன். அது மண்ணு நிடதத்தார் வாழ்வேந்தன்னால நலம்தான், மன்னன் நிடதத்தார் வாழ்வேந்தன்னால நலம்தான். இப்படி இந்த நலனுடைய மக்கள் யாம், அவனுடைய மக்கள் நாங்கள். அன்னைதனை காண்பிட்டு அவனேக, என்னுடைய அம்மாவை அவன் காட்டிலே விட்டு அவன் போய்விட்டான். இந்நகர்க்கே வாழ்கின்றோம், இந்த நாட்டுல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் வளநாடு மற்றொருவன் ஆள்கின்றான் என்றார் அழுது. எங்களுடைய வளநாட்டை
இன்னொருவன் ஆண்டு கொண்டிருக்கிறான் என்று அழுது கொண்டே சொல்கிறார். இந்த பாட்டை கேட்கும்போது நமக்கெல்லாம் புறநானூற்றுல ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வரும். அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் எந்தையமுடையேன் எம் கொன்றும் பிறர் கொளார். அப்ப நாங்க எங்க அப்பாவோட இருந்தோம், குன்றோடும் இருந்தோம். இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில் வென்றதி முரசின் வேந்தர் எம் கொன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளரே என்று புறநானூற்று பாட்டு ஒன்று. அது மாதிரி இந்த அவங்க அழுதுனே சொல்றாங்க, அந்த காலத்துல எங்க அப்பாவோட இருந்தோம், வளநாட்டுல இருந்தோம். எங்க அப்பா நிலத நாட்டினுடைய மன்னன், மக்களை எல்லாம் வாழ வைத்தவன், அவனுடைய மக்கள் நாங்கள். அப்படிப்பட்ட நாங்கள் இங்கே வாழறோம். ஏனென்று கேட்டால் என் அன்னையை கானகத்திலே கைவிட்டு விட்டு அவர் போய்விட்டார். நாங்கள் இங்கே வந்து விட்டோம். எங்களுடைய வளநாட்டை இன்னொருவன் ஆண்டு கொண்டிருக்கிறான் என்று 3-4 கருத்துக்களாக இங்கே வைத்து சொல்றான். மண்ணு நிடதத்தார் வாழ்வேந்தன் மக்கள் யாம் இன்னைதனை கைவிட்டு அவனேக இந்நகர்க்கே வாழ்கின்றோம் எங்கள் வளநாடு மற்றொருவர் ஆள்கின்றான் என்றார் அழுது. நான்கவர் சொன்ன உரை கேட்டு அழிவெய்தி நீங்கா உயிரோடு நின்றிட்டான். பூங்காவில் வல்லம்போர் கோங்கு மலரும் திருநாடன் உள்ளம்போல் கண்ணீர் உகுத்து. அங்க அவன் சொன்ன உரையெல்லாம் கேட்டு அழிவு எய்தி வருத்தப்பட்டு நீங்காத உயிரோடு நின்றுட்டான். உயிர் போகாம அப்படியே நின்னுட்டான், சிலையா நின்னுட்டான். பூங்காவில் வல்லம்போல் கோங்கு மலரும் திருநாடன், அந்த கிண்ணம் மாதிரி அந்த கோங்கு மலர் பூக்குமா, அப்படிப்பட்ட திருநாடன் உள்ளம்போல் கண்ணீர் உகுத்து, உள்ளம் சிதைந்து, உள்ளம் போல்னா உள்ளம் சிதைந்து கண்ணீரை கொட்டிக்கொண்டே இருக்கிறானா. அப்படிப்பட்ட நலன் அப்படியே நிக்கிறான். அந்த உரையை கேட்ட உடனே, குழந்தைகளுடைய பேச்சை கேட்ட உடனே, ஆங்கவர் சொன்ன உரை கேட்டு அழிவெய்தி நீங்கா உயிரோடு நின்றுட்டான். உயிர் போகாம அப்படியே நின்றுட்டான். பூங்காவில் வல்லம்போல் கோங்கு மலரும் திருநாடன் உள்ளம்போல் கண்ணீர் உகுத்து. இப்படி தள்ளுங்க 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 தள்ளுங்க. அவன் ரொம்ப கிண்டல் பண்றான் குழந்தைங்கள, நையாண்டி பண்ணி பாக்குறான். இந்த குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு நையாண்டி பாக்குறான். உங்கள் அரசொருவன் ஆழ நீர் ஓடி போந்து இங்கன் உரைதல் இழுக்கன்றோ செங்கை வளவரசே என்று உரைத்தான். மாதவத்தார் பெற்ற இளவரசை நோக்கி எடுத்து. மாதவத்தார் அப்படிங்கிறது நலன். நலனும் தமையந்தியும் மாதவம் செய்து பெற்ற இளவரசன் 2 இளவரசர்களை நோக்கி. செங்கை வளவரசேன்னா சிவந்த கைகளை உடைய வளமான அரசனே என்று குழந்தையதான் சொல்றான். என்று உரைத்தான். ஏன்னா அவன் தான் பேசிட்டு இருக்கான், அந்த தங்கை பேசல. அதனால அவனையே விதிக்கிறான். உங்கள் அரசு ஒருவன் ஆள நீர் ஓடி போந்து, உங்களுடைய அரசாங்கத்தை இன்னொருவன் வாழ நீங்கள் ஓடி வந்திருக்கீங்களே, இங்கன் உரைதல் இழுக்கன்றோ, இங்க நீங்க தங்கி இருக்கீங்களே, இதெல்லாம் இழுக்கு இல்லையா? செங்கை வளவரசே, செம்மையான கைகளை உடைய வளமான அரசே என்று உரைத்தான். மாதவத்தால் பெற்ற இளவரசை நோக்கி எடுத்து, தவத்தால் பெற்ற இளவரசனை நோக்கி இந்த வார்த்தைகளை எடுத்து சொல்றான். நீங்கெல்லாம் உங்களுடைய சொந்தமான அரசை விட்டுட்டு யாரோ ஆளட்டும்னு விட்டுட்டு இங்க ஓடி வந்துட்டீங்களே, இது உங்களுக்கு இழுக்கா தெரியலையா என்று அந்த குழந்தையை பார்த்து நலன் வேண்டுமென்றே சொல்றான். ஏன்னா அவன் தானே ஓடி வந்தான், இவங்களா ஓடி வந்தாங்க. ஆகவே அவங்களை தூண்டி விட்டு என்ன சொல்றாங்க, இந்த குழந்தை என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லி அவன் சொல்றான். உங்கள் அரசொருவன் ஆழ நீர் ஓடி பூந்து இங்கன் நுரைதல் இழுக்கன்றோ செங்கை வளவரசே என்று உரைத்தான். மாதவத்தால் பெற்ற இளவரசை நோக்கி எடுத்து. நெஞ்சால் இம்மாற்றம் நினைத்துரைக்க நீ எல்லால் அஞ்சாரோ மன்னர் அடுமடையா எஞ்சாது தீமையே கொண்ட சிறுதொழிலாய் எங்கோமான் வாய்மையே கண்டாய் வெளி. கோவம் வந்துருத்து பாருங்க இந்த குழந்தைக்கு. இளவரசன் சின்ன பையனா இருந்தாலும் அந்த அரச ரத்தம் அவனுக்கு கோபத்தை கொடுத்துருது. நெஞ்சாலி மாற்றம், மாற்றம்னு சொன்னா சொல்லுன்னு வார்த்தைன்னு அர்த்தம். வார்த்தை விடை என்று மாறுபாடு என்று 3-4 அர்த்தம் இருக்கு. அதுல இங்க மாற்றம்னா சொல், வார்த்தை, விடை. நெஞ்சாலி மாற்றம், நெஞ்சறிய இந்த சொல்லை நினைத்து நீ சொல்லி இருக்கிறாய் அல்லவா?
உன்னை தவிர வேறு யாராவது இப்படி சொல்லுவதற்கு துணிவாரா? அவங்க எல்லாம் பயப்படுவாங்க இல்லையா? அடுமடையா. ரெண்டு அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம். மடையான அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம், சமையல் வேலை செய்பவனு எடுத்துக்கலாம். எஞ்சாது தீமையே கொண்ட, கொஞ்சம் கூட சிறப்பில்லாமல் அவமதிப்பையே கொண்ட சிறு தொழிலாய், தேரோட்ட வேலையை அவன் சொல்றான். அவமதிப்பையே கொண்ட சிறு தொழிலாய் எங்கோமான் வாய்மையே கண்டாய் வழி. என்னுடைய தந்தை இருக்கிறாரு, என்னுடைய அரசன் இருக்கிறாரு, அவனுடைய வாய்மையினுடைய வலிமை உனக்கு தெரியுமா? இந்த வாய்மையினால்தான்ப்பா விட்டுட்டு வந்துட்டான்னு சொல்றான். அவனுடைய வாய்மை ரொம்ப வலிமை மிக்கது. அப்படிப்பட்ட வாய்மையிலே வலிமை மிக்க ஒருவனை பார்த்து ஓடி வந்துட்டேன்னு நீ சொல்லலாமா? இன்னும் ரொம்ப கடுமையா சொல்றான். நெஞ்சால் இம்மாற்றம் நினைத்துரைக்க நீ எல்லால் அஞ்சாரோ மன்னர் அடுமடையா. எஞ்சாது தீமையே கொண்ட சிறு தொழிலாய் எங்கோமான் வாய்மையே கண்டாய் வழி. இன்னொன்னு சொல்றான். எந்தை கடலினையில் எம்மருங்கும் காணலாம். எங்க அப்பா எப்பேற்பட்டவர் தெரியுமா? கந்து கடியும் கடாக்களிற்றின் வந்து பனிமுடியர் பார்காக்கும் பார்வேந்தர் தங்கள் மணிமுடியர் தேய்ந்த வடு. எந்தை கடலினையில், எங்க அப்பாவுடைய கடல் அணிந்த 2 கால்களில் எம்மருங்கும் எல்லா பக்கத்திலும் காணலாம். கந்து கடியும் கலாக்கற்றின் கட்டி வைக்கப்பட்டிருந்த யானை அதை அறுத்து கொண்டு வரும் அல்லவா? அப்படிப்பட்ட மலம் பிடித்த யானையின் மீது வந்த அரசர்கள், இவனுக்கு திரை செலுத்துறதுக்கு அந்த அரசர்கள் வராங்க. கப்பம் கொடுப்பதற்கு அரசர் வராங்க. யாருக்கு? நலனுக்கு. அவங்க எதுல வராங்கன்னா யானையின் மீது வராங்க. வந்து பனிமுடியர் பார்க்காக்கும், ஆதிசேஷன் தலைதான் பாறை காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்பது ஒரு புராண கருத்து. பார்வேந்தர், இந்த பாருக்கு வேந்தனாக இருக்கக்கூடியவர்களுடைய அப்பா நலன், தங்கள் மணிமுடியில் தேய்ந்தபொடு அவங்க வந்து எங்க அப்பாவுடைய காலை தொட்டு வணங்குறாங்க. அதனால அவங்க முடியில இருக்கிற அந்த கிரீடத்தினுடைய பொன் பட்டு பட்டு, அந்த உலோகம் பட்டு பட்டு எங்க தந்தையினுடைய காலிலே புண்ணு ஏற்பட்டு இருக்கின்றன. அப்படிப்பட்ட பெரிய அரசன் என்னுடைய அரசன், சாதாரணமா எண்ணி விடாதே அப்படின்னு சொல்றாங்க. அத மாதிரி திரை கொடுக்க வந்தவர்கள் நலனுடைய காலிலே விழ அவர்கள் தலைமுடியிலே இருக்கக்கூடிய மகுடமானது நலனுடைய காலிலே பட்டு பட்டு அவனுடைய காலை புண்ணாக்கி விட்டது. இப்படிப்பட்ட கால்களை உடையவர் என்னுடைய தந்தை என நலவென்பால ஒரு பாட்டு. இதே மாதிரி பாட்டு தான் நம்முடைய முத்தொள்ளாயிரத்தையும் இருக்கும். நின்றீமன் மண்ணீர் பகையற திரை கொண்டு வராங்க, எல்லாரும் வரி கொண்டு வராங்க. கொண்டு வரும்போதெல்லாம் எல்லாரும் நில்லுங்கப்பா, அவசரப்படாதீங்க, நெருநல் திரை கொணர்ந்து முன் தந்த மன்னர் முடிதாக்க. நேத்து வந்து திரை கொடுத்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வணங்கினாங்க இல்லையா, அப்ப அந்த முடியானது என்னுடைய சோழ மன்னனுடைய கால்களிலே பட்டது அல்லவா, இன்றும் திருந்தடி புண்ணாகி, அதனால் ஏற்பட்ட புண்ணு இன்னைக்கு கூட அப்படியே இருக்கிறது. செவ்வி இளனே, இன்னும் கூட அது செம்மையாக ஆகவில்லை என்று அப்படிப்பட்ட சோழ மன்னன் என்று சோழ மன்னனை பாராட்டுவாங்க. அதே மாதிரி இங்க அவனுக்கு ஒரு கோபம் வருது, எங்க அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? ராமாயணத்துல கூட ராமன் ராவணனை வென்றுட்ட பிறகு முதுகுல இருக்கிற காயத்தை பார்த்துட்டு, என்ன புறமுதுகு காட்டி ஓடியவனுக்கு மேலே நான் சண்டை போட்டேன் வென்றேன்னு சொன்ன உடனே வீடன்னு கோபம் வந்துடும். தானாடாவிட்டாலும் சதையாடுன்ற மாதிரி அவனுக்கு கோபம் வந்துடும். என்ன நினைச்சுட்டு இருக்க ராவணனை, விளையாட்டு நினைக்காத, அவன் களிற்றோடு போர் செய்தவன். களிர்களோடு போர் செய்த பொழுது அந்த கொம்பானது அவன் மார்பை குத்தி பின்பக்கம் வந்தது. அந்த வடுதானே தவிர போரிலே ஓடி வந்த வடு அல்ல என்று அவன் வக்காலத்து வாங்குவான். அது மாதிரி அங்க தம்பி அண்ணனுக்கு வக்காலத்து வாங்கின மாதிரி இங்க பையன் அப்பாவுக்கு வக்காலத்து வாங்குறான். எங்க அப்பா சாதாரண ஆளுன்னு நினைக்காத, அவருடைய காலில் விழுந்த முடி தேய்ந்து புண்ணு புண்ணாக இருக்கும் என்று சொல்கிறான். எந்தை கடலினையில் எம்மருங்கும் காணலாம், கந்து கடியும் கடாக்களிற்றின் வந்து பனிமுடியில் பார்காக்கும் பார்வேந்தர் தங்கள் மணிமுடியில் தேய்ந்த வடு. அடுத்து சொல்றான் பாருங்க, மன்னர் பெருமை மடையர் அறிவரும்.
உன்னை அறியாது உரை செய்த என்னை முனிந்தருளல் என்று முடிசாய்ந்து நின்றான் கனிந்துருகி நீர்வார்க்கன். நீர்வாரக்கன் இது நலன் சொல்றது. நீர்வாரக்கண்ணு ரொம்ப புகழ் வாய்ந்த வார்த்தை. நீர்வார்க்கண்ணை எம்முன் வந்தை யாரையோ நீ மடக்குடியோ என சிலப்பதிகாரத்துல சொல்ற மாதிரி நீர்வாரக்கண். நீர்வார்னு வந்துட்டாலே சிலப்பதிகாரம் தான் ஞாபகம் வருது. மன்னன் பெருமை மடையர் அணிவரோ, இது நலனே சொல்றது. பா உங்க மன்னனுடைய பெருமை இந்த சமையல்காரன் அறிவேணும். உன்னை அறியாது உரை செய்த, உன்னை நான் புரிந்து கொள்ளாமல் சொல்லிவிட்டேன் அல்லவா, என்னை முனிந்து அருளல் வேணும், என்னை கோபிக்காமல் நீ அருள் செய்ய வேண்டும் என்று முடிசாய்த்து நின்றான். தலை சாய்த்து நின்றான். அப்படியே தலை சாய்ந்து நிக்கிறான். கனிந்துருகி நீர்வாரக்கன், அப்படியே கனிந்துருகி அந்த கண்ணுல இருந்து தண்ணி வரலாம். இந்த முடி சாய்ந்து அப்படின்ற வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது ஜெயசக்தி அம்மாவை கேட்டா பெரிய புராணத்துல இருந்து ஒரு பாட்டு சொல்லுவோம். 2 பக்தியின் பாலராகி பரமனுக்கு ஆளாம் அன்பர் தத்தம் சந்தித்தால், அவர்கள் சந்தித்தால் தலையினால் வணங்குமா போல். அங்க நெல்லெல்லாம் வளைஞ்சு நிக்கலாம். அப்படியே 2 சைவ பிரியவர்கள் சந்தித்தால் பக்தியின் பாலராகி பரமனுக்கு ஆளாம் அன்பர் தத்தம் தலையினை சாய்த்தார் போல், அப்படியே தலையை சாய்த்தார் போல் அந்த வயல் வரப்புல நெற்கள் சாய்ந்து கிடக்கின்றன அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கிற பொழுது தலையை மூடியே சாய்த்திருப்பது வயலிலே இருக்கக்கூடிய நெல்மணிகள் சாய்ந்திருக்கிற மாதிரி என்று ஓமை அங்க அழகா சொல்லுவார். இந்த முடி சாய்த்து அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கற்பனை தான் எனக்கு நினைவுக்கு வருது. மன்னர் பெருமை மடையர் அறிவரோ, உன்னை அறியாது உரை செய்த என்னை முனிந்தருளல் என்று முடிசாய்த்து நின்றான் கனிந்துருகி நீர்வாரக்கன். தமையந்தி உண்மை அறிஞ்சிடறான், இவன் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். கொற்ற குமரனையும், கொற்றவனுடைய குமரன் எடுத்துக்கலாம், அது வெற்றி மிக்க குமரன் எடுத்துக்கலாம். கோதையையும் தான் கண்டு மற்றவன் தான் ஆங்குரைத்த வாசகத்தை முற்றும் மொழிந்தார். அம்மாற்றம் மொழியாத முன்னே அழிந்தால் விழுந்தால் அழுது. இந்த தோழிகள்லாம் அங்க போனாங்க இல்லையா, இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்தாங்க இல்லையா, அதுதான் அனுப்பி வச்சார். எப்பா நீ போய் பார்த்துட்டு வா, அவங்க என்ன பண்றான்னு பார்த்துட்டு வான்னு அனுப்பி வச்சாங்க இல்லையா. அந்த தோழிகள்லாம் இங்க சொல்றாங்க, இந்த வெற்றி கொற்ற குமரனையும் கொற்றவனுடைய மகனையும் கோதையையும் பெண்ணையும் தான் கண்டு மற்றவன் தான் ஆங்குரைத்த வாசகத்தை நலன் பார்த்து அங்க பேசிய பேச்சுக்கள் உரையாடலை முற்றும் மொழிந்தார். மொத்தமா தமிழந்திகிட்ட சொல்லிட்டாங்க. அம்மாற்றம், அந்த சொற்கள், மாற்றம்னா சொற்கள்னு சொல்லியிருக்க இல்லையா, மாற்றம் மொழிந்தாரம்னு இல்ல, மொழிந்தார் பிளஸ் அதான் மொழிந்தாரம். மொழிந்தார் அம்மாற்றம், அந்த சொற்கள் மொழியாத முன்னே காதிலே விழுவதற்கு முன்பாகவே அழிந்தால் விழுந்தால் அழுது. அந்த காதல் அந்த விழறதுக்கு முன்னையே அழிந்தால் விழுந்தால் அழுது, அப்படியே அது விழுந்து அழுதுட்டான். அதாவது ரெண்டும் ஒரு கோஇன்சிடன்ஸா நிற்கும். அது எப்படின்னா அது உழறதும் அழுவதும் ஒன்னா இருக்கும். விளக்கற்றும் பார்க்கும் இருளே போல்னுவார் திருவள்ளுவர். விளக்கு அணையத்துக்கும் இருள் படறதுக்கும் ஒரு வினாடி கூட கேப் இருக்காது, இடைவெளி இருக்காது. அது கண்ட உடனே டக்குன்னு அது இருள் படந்துரும் இல்லையா, அதான் சரியான உதாரணம். விளக்கற்றும் பார்க்கும் இருளே போல் அவள் சொல்றதுக்கு உடனே வாழ ஆரம்பிச்சிட்டான். அதுதான் மொழியாத முன்னே அழிந்தால் விழுந்தால் அழுது. கொற்ற குமரனையும் கோதையையும் தான் கண்டு மற்றவன் தான் ஆங்குரைத்த வாசகத்தை முற்றும் மொழிந்தார். அம்மாற்றம் மொழியாத முன்னே அழிந்தால் விழுந்தால் அழுது. பதைத்து அழுவார். கொங்கை அலைந்து குழல் திருத்தி கோலம் செய் அங்கை இரண்டும் அடுபுகையால். இது இந்த கொங்கை அலைந்து குழல் திருத்தின்னு இவர் எழுதியிருக்கார், புலியூர்கேசன் எழுதியிருக்கார். வேறொருத்தர் எப்படி எழுதியிருக்காருன்னா, பழைய உரையில் எப்படி இருக்குன்னா, கொங்குளவு கூந்தல் குழை திருத்தின். கொங்குளவுனா தேன் கொடியக்கூடிய மலர்களை அணிந்திருக்கக்கூடிய கூந்தலை அவளுக்கு புனைந்து காதிலே இருக்கக்கூடிய குழையெல்லாம் திருத்தி
அவளை அழகு செய்துன்னு எழுதியிருப்பார். கிட்டத்தட்ட அது அப்படிதான். இது மாதிரி என்ன ஒரே வரினா, அவளை அழகுபடுத்திய கரங்கள் நலனுடைய கரங்கள். அவளுடைய கூந்தலை எல்லாம் பின்னி பிணைந்து, அவளுடைய குழைய காலணிகளை எல்லாம் திருத்தி, அவளை அழகு செய்த கங்கை அழகான கை இரண்டும் அடுப்புகையால், இந்த புகையினால், அடுப்பங்கரை புகையினால் இங்கன் கருகியவோ. இது மாதிரி கருகி இருந்ததா? இங்க மட்டும் இல்ல, அயோத்தி மன்னன்லயும் அவன் தான் வேலை செஞ்சான். என்றழுதால் காதலனை முன்னால் பருகிய வேல் கண்ணால் பதைத்து. அன்னைக்கு காதலனை முன்னால், இப்ப இல்ல, இப்ப பார்க்கல, முன்னால் பருகிய வேல் கண்ணாலை பருகினாலே, அவனுடைய அழகையெல்லாம் பருகினாலே அவள் பதைத்து சொல்றா, என்னுடைய கூந்தலை திருத்தி, காதணியை திருத்தி, என்னை அழகு செய்த அந்த அழகான கைகள் அடுப்பங்கரையிலே போய் வேலை செய்து கருகி கொண்டிருக்கின்றனவே என்று அழுதாள் அப்படின்னு சொல்றார். கொங்கை அலைந்து குழல் திருத்தி, அல்லது கொங்குளவு கூந்தல் குழை திருத்தி, கோலம் செய் அங்கை இரண்டும் அடுபுகையால் இங்கன் கருகியவோ என்றழுதால் காதலனை முன்னால் பருகிய வேல் கண்ணால் பதைத்து. அவனே மன்னன் முடிவு பண்ணிட்டான். மற்ற திருநகர்க்கே வந்தடைந்த மன்னவர்க்கு கொற்று தனி தேரும் கொண்டு அணைத்து. மற்ற திருநகர்க்கே வந்தடைந்த மன்னவன் அயோத்தி மன்னன். அவனுடைய வெற்றி கொற்ற தனித்தேர், ஏற்கனவே அந்த வார்த்தை தான் போட்டிருக்கான். தனித்துவமான தேர், வெற்றி உடைய தேர், கொற்ற தனித்தேர்னு ஏற்கனவே போட்டிருக்காங்க. அது மாதிரி இந்த அயோத்தி மன்னன் திருநகர்க்கே வந்தடைந்த மன்னவர்க்கு கொற்ற தனித்தேரும் கொண்டு அணைந்து, மற்றும் மடைத்தொழிலே செய்கின்ற மன்னவன் காணங்கள் கொடைத்தொழிலான் என்றால் குறித்து. அயோத்தி மன்னனுக்கு தேரோட்டி கொண்டு வந்தானே, இங்கே வந்து சமையல் வேலை செய்து கொண்டிருக்கிறானே, அந்த மன்னவனை பாருங்கள், அவன்தான் கொடைத்தொழிலை உடைய என்னுடைய மன்னன் சொல்லிட்டான். சமையல் வேலை தேர் ஓட்டி கொண்டு வந்த, சமையல் வேலை செய்து கொண்டிருக்கின்றவன் தான் மன்னன். அவன் எப்படிப்பட்ட கொடைத்தொழிலை செய்யக்கூடிய என்னுடைய மன்னன் என்றால் குறித்து சொல்லிட்டான். மற்ற திருநகர்க்கே வந்தடைந்த மன்னவர்க்கு, அயோத்தி மன்னன் தான் இங்க வந்திருக்கான். அவனுடைய கொற்ற தனித்தேரை கொண்டணைத்து, அந்த அவனுடைய கொற்ற தனித்தேரை, வெற்றி மிகுந்த தனித்தேரை அவன் கொண்டு வந்து மற்றும் மடைத்தொழில் செய்கின்ற, 2 வேலை செஞ்சான். தேரை ஓட்டி கொண்டு வந்திருக்கான், தேரை ஓட்டி கொண்டு வந்து அங்க வச்சுட்டான். இங்க சமையல் கட்டுக்கு போய் வேலை செய்கின்ற மன்னவனை கான் எங்கள் கொடைத்தொழிலான் என்றால் குறித்து. அவன் தான்பா நலன், கொடைத்தொழிலுக்குரியவன், என்னுடைய மன்னவன் என்று தெளிவா சொல்லிட்டான். மற்ற திருநகர்க்கே வந்தடைந்த மன்னவர்க்கு கொற்ற தனித்தேரும் கொண்டணைந்து, மற்றும் மடைத்தொழிலே செய்கின்ற மன்னவன் காணங்கள் கொடைத்தொழிலான் என்றால் குறித்து. போதலரும் கண்ணியான் போர்வேந்தர் சூழப்போய் காதலித்தன் காதலனை கண்ணுற்றான், போதம் வரி வளை கொண்டேறும் வளநாடன் தன்னை தெரிவரிதான் நின்றான் திகைத்து. போதலரும் கண்ணியான், கண்ணினா மாலை, போதலரும்னா பூக்களால் செய்யப்பட்ட மாலை, கண்ணினா தலைமாலைக்கு கண்ணின்னு பேர், மன்னர்கள் அணியக்கூடிய தலைமாலைக்கு கண்ணின்னு பேர். போது அலரும் கண்ணியான், பூக்களை எல்லாம் தொடுத்த, அலர்ந்த பூக்களை எல்லாம் தொடுத்த மாலை அணிந்திருந்த மன்னன் பீமன், போர்வேந்தர் சூழப்போய், பல வேந்தர்கள் எல்லாம் சூழப்போய், காதலித்தன் காதலனை, தன்னுடைய மகனுடைய காதலனை கண்ணுற்றான். ஓதம் வரிவலை கொண்டேறும் வளநாடன் தன்னை, ஓதம்னா கடல், கடலானது தன்னுடைய கையினாலே சங்குகளை, வரினா சங்கு, வரிவலை சங்குகள் எல்லாம் கொண்டு ஏறும், கைகளை, அலைகளெல்லாம் சங்குகளை கையிலே கொண்டு ஏறக்கூடிய வளநாடன். அதாவது அலையில இருந்து சங்குகளை அடித்து கொண்டு வந்து கரையில போடும், அவ்வளவுதான் அது. ஓதம் வரிவலை கொண்டேறும் வளநாடன் தன்னை தெரிவரிதான் நின்றான் திகைத்து. தெரிவுன்னா தெரிதல்னு அர்த்தம், தெளிதல்னு ஒரு அர்த்தம். தெளில அரிதாக, தெரிவதற்கு அரிதான, தெரியறான், சந்தேகம் வருது, நிச்சயமா சொல்ல முடியல அப்படின்றதான் தெரிவரிதான்.
நிச்சயமாக சொல்ல முடியாமல் அவன் சொல்றான். போய் அந்த பீமன் தமயந்தினுடைய தந்தை வேந்தர்கள்லாம் சூழ போய் நலனை பாக்குறான். வேந்தர்கள் சூழ போயினா ஒருவேளை அங்க சுயவரத்துக்கு வந்தாங்களா என்னன்னு தெரியல. அதை பத்தி முன்குறிப்பு எதுவுமே இல்லை. இங்கதான் ஒரு சின்ன குறிப்பு இருக்கு, போர்வேந்தர் சூழ போயின்னு. இல்ல அரண்மனையில இவனுடைய சிற்றரசுகள் வந்திருக்கலாம், ஏதோ ஒண்ணு. அவன் போய் நலனை பாக்குறான். காதலித்தன் காதலனை, தமயந்தினுடைய காதலனை கண்ணுற்றான். அவன் எப்படிப்பட்ட நலன்? கடலிலே இருக்கக்கூடிய அலைகளெல்லாம் சங்கை தூக்கி கொண்டு வந்து கரையிலே போடக்கூடிய வளநாடன் தன்னை தெரிவறிதான் நின்றான் திகைத்து. நிச்சயம் இல்லாமல் நின்றான் திகைத்து நிற்கிறான். சொல்லுங்க. போதலரும் கண்ணியான் போர்வேந்தர் சூழப்போய் காதலித்தன் காதலனை கண்ணுற்றான். போதம் வரிவலை கொண்டேனும் வளநாடன் தன்னை தெரிவறிதான் நின்றான் திகைத்து. செவ்வாய் மொழிக்கும் செயலுக்கும் சிந்தைக்கும் ஒவ்வாது கொண்ட உருவெண்ணா எவ்வாயும் நோக்கினான் நோக்கித் தெளிந்தான் நுணங்கியதோர் வாக்கினான் தன்னை மதித்து. அவனுடைய பேச்சுக்கும், செவ்வாய் மொழி பேச்சுக்கும் செயலுக்கும் சிந்தைக்கும் அவனுடைய கருத்துக்கும் ஒவ்வாது கொண்ட உருவெண்ணா. அவன் பரக்குள்ளமா வாதுகன் மாதிரி இருக்கான். ஏன்னா பேச்சு வந்து தெளிவா இருக்கு, செயல் சிறப்பா இருக்கு, அவனுடைய கருத்தோட்டம் செயல் மூலமாகவே நமக்கு நல்லா தெரியுது. ஆனா அவன் உருவத்தை பார்த்தா சம்பந்தமே இல்லையே. எவ்வாயும் நோக்கினான், எல்லா வழியிலையும் பார்க்கறான், நினைச்சு பார்க்கறான். மேலும் கீழுமாக பார்த்தான்னு சொல்றான் இல்லையா, பார்த்தான். நோக்கி தெரிந்தான், அப்புறம் கண்டுபிடிச்சிட்டான். நோக்கி தெரிந்தான் நுணங்கியதோர் வாக்கினான் தன்னை மதித்து. அவன் பேசிய ஒரு பேச்சில இருந்து நுணங்கியதோர் வாக்கு, நுட்பமான அவனுடைய ஒரு பேச்சு இருக்கு பாருங்க, அதுல இருந்து புரிஞ்சுட்டான். ஆஹா, இவன் நலன்தான். ஏன்னா இப்ப எவ்வளவுதான் அவன் சாதாரண உருவத்தில் இருந்தாலும் கூட அவனுடைய தன்மை, அவனுடைய அறிவாற்றல் ஏதாவது ஒரு வார்த்தையில வெளிப்பட்டுடும். ஏன்னா அவன் மருமக பிள்ளை தானே, நலனை பற்றி அவனுக்கு தெரியும் தானே, அவன் எப்படியெல்லாம் பேசுவான் என்பதை அறிந்தவன் அந்த வீமன். ஆகவே அவனுடைய ஒரு வார்த்தையை வச்சு இவனாகத்தான் இருக்கும் என்று அவன் முடிகிறான், தெளிவடையும். செவ்வாய் மொழிக்கும் செயலுக்கும் சிந்தைக்கும் ஒவ்வாது கொண்ட உருவெண்ணா எவ்வாயும் நோக்கினான் நோக்கி தெளிந்தான் நுணங்கியதோர் வாக்கினான் தன்னை மதித்து. பைந்தலைய நாக பணமென்று பூகத்தின் ஐந்தலையின் பாலிதன் ஐயுற்று மந்தி தெரியாதிருக்கும் திருநாடா உன்னை ஒளியாது காட்டு உன் உரு. ஒரு ஓமதான் சொல்றாருங்க. பைந்தலைய நாகம், பசுமையான தலையை உடைய நாக பணம் என்று, பணம்னா படம் எடுத்தாடுறது, பணம் என்று அது மாதிரி இந்த நாகப்பாம்பு படம் எடுத்து ஆடுகிற மாதிரி பூகத்தின், பூகம்னா கமுகுன்னு இருக்கு, கூந்தல் பனைன்னு இன்னொரு அர்த்தமும் இருக்கு, அதுக்கு இருள்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இங்க இருள்லாம் ஒத்து வராது. ஒண்ணு கமுகு பாக்கு மரம் அல்லது கூந்தல் பனை, ரெண்டு தான் ஒத்து வரும். ஐந்தலையின் பாலைதனை ஐயுற்று, இது பாம்பினுடைய படமா அல்லது பாக்கு மரத்தினுடைய 5 தலை பாலையா, கீற்றா, 5 தலை கீற்றா ஐயுற்று மந்தி குரங்கு தெளியாதிருக்கும் திருநாடா. இப்படி அங்க இருக்கக்கூடிய குரங்கானது தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய திருநாடா. இவனே இப்படிதான் இருக்கான். இவன் பாம்பா பழுதான்னு தெரியல, இவன் நாகமா சமூக மரமான்னு பீமனுக்கே தெரியல. இவனே இந்த ஐயூற்று தான் இருக்கான். அப்படிப்பட்ட குரங்குகள் தெரியாத இருக்கிற திருநாடான்னு நலன் சொல்றான். உன்னை ஒளியாது காட்டு உன் உரு, உன்னுடைய உருவத்தை ஒலிக்காமல் காட்டு என்று அவன் சொல்லிடுறான். ஐந்தலைய நாக பணமென்று பூகத்தில் ஐந்தலையின் பாலைதனை ஐயுற்று மந்தி தெரியாதிருக்கும் திருநாடா உன்னை ஒளியாது காட்டு உரு. அரவரசன் தான் கொடுத்த அம்பூந்துயிலின் ஒரு துயிலை வாங்கி உடுத்தான், ஒரு துயிலை போர்த்தான், பொறுகலியின் வஞ்சனையார் கூண்டலிக்கும் கோத்தாயம் முன்னிழந்த கோ. பொறுகலியின் வஞ்சனையால் கூண்டலிக்கும்
இதெல்லாம் நலன். போரிட்ட கலியினுடைய வஞ்சனையினாலே ஊண்டளித்த கோத்தாயம் ஆண்டு கொண்டிருந்த அரச உரிமை. போன்னா அரசு, தாயர்னா உரிமை. தாயத்தார்னா உரிமையாளர்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி. முன்னிழந்தக்கோ கலியினுடைய வஞ்சனையினாலே அரசுரிமையை இழந்த நலனானவன் அரவரசன் தான் கொடுத்த இந்த பாம்பு நெருப்புல இருந்த பொழுது அந்த பாம்பை எடுத்து வெளியில போட்டு அந்த பாம்பு உனக்கு ஒரு துகிலை கொடுத்ததல்லவா, இந்த துகிலை உடுத்தினால் உன்னுடைய உருவம் மாறும், இந்த துகிலை உடுத்தினால் உன்னுடைய உருவம் இயல்பான உருவம் வந்துவிடும் என்று சொல்லி கொடுத்ததல்லவா, அந்த துகிலை எடுத்து அவன் உடுத்தி கொண்டான். ஒரு துகிலை போர்த்தான், ஒரு துகிலை உடுத்தினான். ஒரு துகிலை மேலா போட்டிருப்பான், ஒரு துகிலை இடுப்புல கட்டியிருப்பான். அரவரசன் தான் கொடுத்த அம்பு துகிலின் ஒரு துகிலை வாங்கி உடுத்தான், ஒரு துகிலை போர்த்தான், மேல போட்டுனான். பொறுகளியின் வஞ்சனையால் பூண்டளிக்கும் கோத்தாய முன்னெழுந்த கோ. தமையனுடைய சுயவரத்தை கேட்டு அயோத்தி மன்னன் பீமன் நகரத்துக்கு வருகின்றான். அவனோடு அவனுக்கு தேர் ஓட்டி கொண்டு நலன் வருகின்றான். அந்த தேரை நலன் அரண்மனையினுடைய முற்றத்திலே வைத்து விடுகிறான். அயோத்தி மன்னன் என்ன சொல்கிறான், அங்க இருக்கிற வாயிற்காப்பவனை கூப்பிட்டு நான் வந்திருப்பதாக உன்னுடைய அரசனுக்கு சொல் என்று சொல்கின்றான். அரசன் வீமன் அயோத்தி மன்னன் இருவரும் சந்திக்கிறார்கள். வீமன் அயோத்தி மன்னன் இருவரும் சந்திக்கிற பொழுது அரசன் கேட்கிறான், என்ன காரணத்தினா நீங்க வந்தாய் என்று அவன் கேட்கிறான். அவனுக்கு என்ன காரணத்தால் வந்தான்னா அவனுக்கு காரணத்தை சொல்ல முடியல. நீ வந்து என்ன காரணம், நீங்க வந்து என்னை எதிர்க்கு பார்க்கிறாய் என்று அவன் சொல்றான். இவனால சொல்ல முடியல. எப்படி சொல்ல முடியும்? நான் வந்து தமையனுடைய சுயவரத்துக்காக வந்தேன் என்று அவனால் சொல்ல முடியவில்லை. அதற்காக மாற்றி சொல்றான். அவன் தெளிவில்லாம வந்துட்டான், உறுதிப்படுத்தாம வந்துட்டான். தெரியாது முன்போந்து செய்யினா உறுதிப்படுத்தல. நடக்குதா நடக்கலான்னு கேட்ட மாத்திரத்திலேயே எட்ரா தேரன்னு சொல்லி வந்துட்டான். ஆகவே சொல்றான், இல்ல உன்னை பார்க்கணுன்ற ஒரு அன்பு உணர்ச்சி எனக்கு ஏற்பட்டு விட்டு ஆகவே வந்து விட்டேன்னு சொல்றான். இவன் இப்படி சொல்லிக்கொண்டே என்னுடைய காட்சி முடிந்து விடுகிறது. அயோத்தி மன்னனுக்கும் பீமனுக்கும் நடைபெற்ற உரையாடல் இத்தோடு நின்று விட்டது. இப்ப அடுத்து நலனுடைய பாத்திரம். இதுதான் முக்கியமான பாத்திரம். அவன் என்ன பண்றான், அந்த தேர்ல இருக்கிற கூடிய குதிரையை எடுத்து கட்டி விட்டு இதுக்கு போயிடுறான், அடுப்பங்கரைக்கு போயிடுறான். ஏன்னா ஏற்கனவே அந்த இடத்துல அடுப்பங்கரை வேலை பணியவன் என்ற காரணத்தால் இங்கேயும் அடுப்பங்கரைக்கு சென்று விடுகிறான். அவன் நலன் அந்த அரண்மனைக்குள்ள நுழைஞ்ச உடனேயே எப்படி நீதி நெறியாளர்களுடைய நெஞ்சம் பழைய மறைநூலை படித்தால் அவருடைய மனசு நிரம்பி போய் விடுகிறதோ, அது மாதிரி இவன் நுழைந்த உடனேயே அந்த அரண்மனையை நிரம்பி விட்டது. நிரம்பினார் போல ஒரு உணர்வு எல்லோருக்கும் ஏற்பட்டு விட்டது. அப்ப வந்து யோகிக்கிறான். இவன் நலனாகத்தான் இருக்கக்கூடும் யோகித்து சொல்றான், என்ன பாதி ராத்திரில இருட்டுல விட்டு விட்டு வந்தானே அவனாகத்தான் இந்த கோமான் இருப்பான். அந்த அவன் செய்யக்கூடிய சமையல் வேலையெல்லாம் போய் தெரிந்து கொண்டு வா என்று தோழி அனுப்பி வைக்கிறாள். தோழியை தனியாக அனுப்பல, அவனுடைய குழந்தைகளை 2 பேரையும் அனுப்பி அவங்க 2 பேரையும் அந்த அரசனை முடிவு பண்ணியிருக்கான். அரசனுக்கிட்ட அனுப்பி விளையாட விடு, அவன் என்ன பண்றாங்கிறத பார்த்து விட்டு வந்து என்கிட்ட சொல் என்று சொல்றான். அந்த குழந்தைகள் 2 அங்க போனவன்னு ரொம்ப ஆவலோட அவன் பார்க்கறான். அவன் மனசு அப்படியே நடுங்குது, பெருமூச்சு விடுறான், அள்ளி எடுக்கிறான். தன்னுடைய தோளிலே அந்த குழந்தைகளை அணைத்துக் கொள்றான். மக்களே, நீங்கள் என்னுடைய மக்கள் போல் இருக்கின்றீர்கள், யாருடைய மக்கள் என்று அவன் கேட்கிறான். அவங்க சொல்றாங்க, நாங்க வந்து நிடத நாட்டை ஆண்ட நலனுடைய மக்கள். எங்களுடைய அம்மா அவன் காட்டுல விட்டு விட்டு போய்விட்டார். ஆகவே இந்த நகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வளநாட்டை வேறொருவன் ஆண்டு கொண்டிருக்கிறான்னு சொல்றான். அப்போ அவன் சொல்றான், அதை கேட்ட உடனே நலனுக்கு உயிரே போன மாதிரி இருக்கு. அப்படியே நின்று தன்னுடைய உள்ளம் உடைந்து
வெளியே வந்து விழுகிற மாதிரி கண்ணீரை உகுத்து கொண்டே இருக்கின்றான். ஒரு கேள்வி கேட்கிறான், உங்களுடைய அரச இன்னொருத்தரை ஆள விட்டு விட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே, இது உங்களுக்கு இழுக்கல்லவா என்று கேட்கிறான். கேட்ட உடனே அவங்களுக்கு கோபம் வந்துருது. இந்த வார்த்தையை சொல்றதுக்கு யாருமே அஞ்சுவாங்க. நீதான் சமையல்காரனே, நீதான் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறாய். விபமானமான தேரை ஓட்டக்கூடிய வேலை செய்கிற நீ என்னுடைய தந்தையினுடைய வாய்மையினுடைய வலிமை நீ அறிய மாட்டாய். அது என்ன உட்பொருளா என்ன சொல்றனா, அந்த வாய்மையினால்தான் இவ்வளத்தையும் இழந்தார்னு சொல்றான். தள்ளுங்க எல்லாவற்றையும் அந்த வாய்மையெல்லாம் இழந்து விட்டார் என்று சொல்ற. எங்க அப்பா எப்பேற்பட்டவர் தெரியுமா? அவருடைய காலடியில பல திரை கொண்டு வந்து செலுத்துகிற மன்னர்கள்லாம் வணங்கி விட்டு போகின்ற பொழுது அவருடைய முடியெல்லாம் பட்டு அந்த பாதங்கள் எல்லாம் புண்ணாகி கிடக்கும். அப்படிப்பட்ட பேரரசனுடைய தந்தை என்று தந்தையை உயர்த்தி பேசுகிறான். உடனே அவன் சொல்கிறான், மன்னருடைய பெருமையை சமையல்காரன் எப்படிப்பா நான் அறிவேன், நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன், நீங்கள் என்னை கோபிக்காமல் அருள வேண்டும் என்று தன்னுடைய முடியை சாய்த்து அவன் நிற்கின்றான். அப்பொழுது தமயந்தி உண்மையை உணர்ந்து விடுகிறான். எப்போ உணர்கிறாள்? இந்த நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கொண்டு வந்து குழந்தைகளுக்கும் நலனுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடலை தோழியர்கள் கொண்டு வந்து தமையந்தினுடைய காதிலே சொல்லுகின்ற நேரத்தில் அவள் புரிந்து கொண்டு விழுந்தாள், அழுதாள். அழுது தன்னுடைய மனசு அழிந்து போய்விட்டாள். அப்புறம் அவள் செய்கிறாள், என்னை அழகுபடுத்தி பார்த்த அந்த அழகான கை இரண்டும் இந்த கரும்புகையிலே வாடிக்கொண்டு கருகிக் கொண்டிருக்கின்றனவே என்று அவள் அழுதாள். காதலனை முன்னால் இந்த வேர்க்கண்ணால் பார்த்து நயந்து அவள் இன்றைக்கு பதைத்து அழுகின்றாள். தங்க உடனே சொல்றான், அப்பா அயோத்தி மன்னன் வந்தார, கூடவே தேர் ஓட்டி கொண்டு வந்தாரே, இங்க சமையல் வேலை செய்து கொண்டிருக்கிறாரே, அவன்தான் நலன் மன்னன், கொடைத்தொழிலன் என்று தமையந்தி அப்பாவிடம் பீமனிடத்தை சொல்கிறான். பீமன் என்ன செய்கிறான்? அங்க இருக்கக்கூடிய மன்னரோடு சேர்ந்து நலனை போய் பார்க்கிறான். நலனை பார்த்து இவன் நலன்தான் என்று ஒரு பக்கம் நினைக்கிறான். பேச்சையெல்லாம் பார்த்தால் அப்படிதான் தெரிகிறது. ஆனால் அவன் ஆளை பார்த்தால் அப்படி தெரியவில்லை. ஆகவே திகைத்து நிற்கின்றான். அவனுடைய பேச்சையும் செயலையும் சிந்தையை நினைப்பதை செயலாக செய்கிறான் அல்லவா, அந்த வெளிப்பாடுகளையும் பார்த்துவிட்டு இவனுடைய சிறப்பான பேச்சுக்கும் செயலுக்கும் இந்த உருவம் ஒத்துப்போகவில்லையே என்று அவன் எல்லா வகையிலேயும் அவனை உற்று பார்க்கிறான். அவன் பேச்சை கேட்கிறான். அதில் இருந்த ஒரு நுட்பமான வார்த்தையை உள்வாங்கிக் கொண்டு இவன் நலந்தான் என்று அவன் முடிவு கட்டுகிறான். அப்போது அவன் சொல்லுகிறான், 5 தலையுடைய பசுமையான தலையுடைய நாகமா அல்லது கமுக மரத்தினுடைய பாலையா என்று குரங்குகள் தெரியாமல் ஐயுற்று அலையக்கூடிய திருநாட்டைச் சேர்ந்த நலனே, உன்னுடைய உருவத்தை ஒழிக்காமல் எங்களுக்கு காட்டு என்று சொல்கின்றான். உடனே அவன் என்ன செய்கிறான்? அரவரசன் நெருப்பிலே இருந்த பாம்பை வெளியிலே எடுத்து போட்ட பொழுது அந்த அரசன் கொடுத்த அழகான துயிலை எடுத்து இடுப்பிலே உடுத்திக் கொள்கிறான், மேலாடையாக போர்த்து கொள்கிறான். யார்? நலன். கலியினாலே வஞ்சிக்கப்பட்டு அரசை இழந்த நலன் போர்த்து கொள்கிறான். அதன் பிறகு அடுத்த வாரம். வணக்கம். மிகவும் ஒரு சிறப்பான உரை. மிகவும் சிறப்பான என்ற வெறும் வார்த்தையில் சொல்லி முடித்துவிட முடியாது. தமயந்தி எப்படியெல்லாம் நலனை கண்டுபிடிக்க எவ்வாறெல்லாம் முயற்சி செய்கிறாள் என்பதை எத்தனை ஒரு அழகாக அவளுடைய குழந்தைகளை அனுப்பி அவளுடைய தோழிகள் வந்து கூறுவதை வைத்து, அதற்கு முன்பாக 2வது சுயம்பரம் ஒன்றை அறிவித்து அதன் மூலம் நலனை வெளியில் கொண்டு வந்து தன் தந்தையிடம் அழுது அரற்றி தன் தந்தையிடம் கூறி நலனை கண்டுபிடித்தது விதத்தை மிகவும் சிறப்பாக எடுத்து கூறியுள்ளீர்கள். வெறும் நன்றி என்று கூறி இதற்கு முடிவு சொல்ல இயலாது. ஆழ்ந்து இதில் நீண்ட ஒரு ஆராய்ந்து அறிந்து இதில் பொருள்பட திறம்பட விளக்கம் கூறியதில் மிகவும் மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். தீபனையா, இதுல மற்றவர்களுடைய கருத்தை சேர்க்கணுமா இல்ல எங்கேயோட முடிச்சுக்கலாமா?